எபிரேயர்களது நிருபம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. ஜெபத்தை குறித்து போதித்து வருகிறோம் கடந்த பல வாரங்களாக. இதன் 2ஆம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது முதல் பகுதி நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். இப்பொழுது 2ஆம் பகுதி விசுவாசமும் ஜெபமும் என்பதை குறித்து, எப்படி ஜெபத்திலே விசுவாசம் கிரியை செய்கிறது என்பதை எடுத்து காண்பிக்கும்படியாக இந்த பகுதியை நாம் போதித்து வருகிறோம். இதில் குறிப்பாக ஜெபத்திலே எப்பேற்பட்ட வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும், ஜெபத்திலே வார்த்தைகள் ஏன் பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம், அதில் என்ன இருக்கிறது, ஏன் சரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஆகவே இதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இங்கே சொல்லுகிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று. விசுவாசத்தை குறித்து ஒரு டெபினிஷன் மாதிரி அது என்ன என்று சொல்லுகிற ஒரு வசனம் இது. நம்பப்படுகிறவைகள் காணப்படாதவைகள். அதாவது நாம் எதையோ ஒரு நம்பி நாடுகிறோம், இது கிடைக்கும் என்று நாடுகிறோம், தான் ஜெபம். ஜெபம் என்று சொன்னால் எதையோ நாடி வருகிறோம். நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஏதோ ஒரு சூழ்நிலை மாற வேண்டியது இருக்கிறது. அதனால்தான் மார்க் 11:24 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். எவைகள், அவைகள், அவைகள்னு சொல்லியிருக்கு பாருங்க, அதை கவனிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் whatsoever things you desire, believe that you have those things and you shall have those things. things என்று வருது ஆங்கிலத்தில். இங்கே அதே தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் faith is the substance of things hoped for, evidence of things not seen. things பற்றி தான் இங்கேயும் பேசுகிறது. சில things மாற வேண்டும், சில காரியங்கள், things என்று சொன்னால் காரியங்கள், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாற்றி அமைக்கப்பட வேண்டும், சில காரியங்கள் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும், அதை விரும்புகிறோம், நாடுகிறோம், அதற்காக ஜெபிக்கிறோம். அப்ப விசுவாசம் என்கிறது இந்த நம்பப்படுகிற காரியங்கள், நாம் நம்பி இருக்கிற காரியங்களுடைய உறுதியா இருக்கிறது, காணப்படாத, நாம் இன்றைக்கு காணாத காரியங்களுடைய நிச்சயமாய் இருக்கிறது என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. சென்ற வாரத்திலே அதான் போதிக்க ஆரம்பித்தேன். அதாவது இந்த விசுவாசம் எப்படி வருகிறது என்று சொன்னால் ரோமர் 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வினாலும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலும் வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசம் எப்படி வருகிறது? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, அதை கேட்பதன் மூலமாக விசுவாசம் நமக்கு உண்டாகிறதாம். அப்ப விசுவாசம் எதை குறித்தாவது எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில எதை நாம் அடைய விரும்புகிறோமோ அதை அடையும்படியாக விசுவாசம் நமக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி வரும்? முதல்ல கர்த்தருடைய வார்த்தையின் வடிவிலே கர்த்தர் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். இது உன்னுடையது, இவைகளெல்லாம் நான் உனக்காக விரும்புகிறேன், இதை நோக்கமாய் கொண்டிருக்கிறேன், இதையெல்லாம் நீ பற்றிக்கொள் என்று சொல்லி அவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் வாசிக்கிறோம், இந்த ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் தேவையான அனைத்தையும் எப்படி கொடுத்திருக்காராம் தேவன்? மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவியத்திற்கு, இந்த உலக வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் தேவையான அனைத்து காரியங்களையும் தேவன் ஒன்று விடாம நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் ஏற்கனவே கொடுத்து வைத்து விட்டாராம். அது எதன் வடிவில் இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையின் வடிவில் இருக்குது. அதனால்தான் இது மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள்லாம் இந்த வார்த்தைகள்ல அவர் அதெல்லாம் வச்சுட்டார். இப்ப இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் போது அதை குறித்த விசுவாசம் நமக்கு உண்டாகிறது. அதனால்தான் அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். தெரியும், வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தை என்ன, அதுல என்ன இருக்குது, அதுல என்ன அடங்கி இருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில என்ன இருக்கிறது? நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையில கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது, நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற விருப்பம் இருக்கிறது, கர்த்தருடைய நோக்கம் இருக்கிறது, கர்த்தருடைய அன்பு இருக்கிறது, கர்த்தருடைய தயாளம் இருக்கிறது, கர்த்தருடைய கிருபை இருக்கிறது, கர்த்தருடைய எண்ணமெல்லாம் அதிலே வெளிப்படுகிறது. அதனால கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். பாருங்க, நமக்கு விசுவாசத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய வார்த்தைக்குள்ள அவருடைய விருப்பத்தை, நோக்கத்தை, சித்தத்தை, அன்பை, தயாளத்தை, கிருபையை, தாராளத்தை எல்லாவற்றையும் அதில வைத்து விட்டார். அவர் சொல்றாரு, இதையெல்லாம் நீ பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் என் வார்த்தை உனக்கு வந்தா போதும். அந்த வார்த்தை வந்ததுன்னா என்னுடைய அன்பு புரிந்துரும். அது மட்டுமல்லாமல் என்னுடைய கிருபை உனக்கு புரியும், நான் என்னவெல்லாம் உனக்கு என்று வைத்திருக்கிறேன் என்ற என்னுடைய சித்தம் உனக்கு புரியும், என்னுடைய நோக்கம் உனக்கு புரியும், என்னுடைய எண்ணங்கள் உனக்கு புரியும். அதுதான் விசுவாசம். பாருங்க, விசுவாசம் என்றால் இந்த வார்த்தையில வெளிப்படுத்தப்படுகிற தேவனுடைய சித்தமும் நோக்கமும் திட்டமும் தீர்மானமும்
தேவன் நமக்கு என்னவெல்லாம் அருளி இருக்கிறார் என்பது குறித்த காரியங்களும் இந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் கேட்கும் போது நமக்குள்ளே விசுவாசம் உண்டாகிறது. ஆகவேதான் சொல்லியிருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது என்று. ஆகவே நீங்கள் எதையா ஒன்றை பெற்றுக்கொள்ள வேணுமா? பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும் சொல்றாங்க. சரி, ஜெபிக்க வேணும். ஆனா ஜெபிக்கிறதுக்கு முன்னால் இன்னொன்னு செய்யணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் வர வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் ஒன்றை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, அடைய முடியாது. நான் சொல்லுகிறேன், விசுவாசம் மட்டும் இருந்தா நாம் எதையும் அடைய முடியும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற, நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் அடைந்து கொள்ள முடியும் விசுவாசம் இருந்தால். அப்ப நான் எதை அடைய விரும்புகிறேனோ, எதை பெற விரும்புகிறேனோ, என் வாழ்க்கையில என்ன மாற்றங்களை காண விரும்புகிறேனோ, அதற்காக விசுவாசத்தை நான் உடையவனாய் இருக்கும்படியாக முதல்ல என்ன பண்ணணும்? உடனே நான் சொல்றது போல ஜபம் சொன்ன உடனே உடனே கும்பிடு போட்டுட்டு ஐயோ அழுக வேண்டியது அப்படி அல்ல. ஜபம், ஜபத்துக்கு முன்னால் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு வர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையிலே அவருடைய சித்தம் என்ன என்று சொல்லி இருக்கிறது, அவருடைய விருப்பம் என்ன, என்ன குறித்து அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய அன்பு என்ன, அவர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை நான் ஆழமாய் பார்க்க வேண்டும். அதனால்தான் சொல்லி இருக்குது, விசுவாசம் கேள்வியினாலும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலும் வருகிறது என்று. விசுவாசம் கேள்வினால் வருதுன்னு ஏன் சொல்லி இருக்குது? விசுவாசம் வந்து வசனத்தை படிப்பதனால் வரும்னு சொல்லியிருக்கலாமே, கேள்வினால் ஏன் வரும்னு சொல்லி இருக்குதுன்னா, இங்க படிக்கிற அந்த வார்த்தைகள் இவைகளை நாம் உள்ளத்துல வைக்க வேண்டும். சில நேரத்தில் பாருங்க, இங்க படிக்கிறது வந்து ரொம்ப நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது, அவ்வளவு உன்னதமானதா இருக்குது. ஏனென்றால் அதில் ஆச்சரியமே கிடையாது. தேவனே சொல்லிவிட்டார், என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவு, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் என்னுடைய எண்ணங்கள்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமா இருக்கிறது. அவருடைய உயர்ந்த எண்ணங்கள். அதனால நம்ம சில நேரத்தில் கிரகித்துக் கொள்ள முடியறதில்லை. இப்படி எல்லாம் இருக்குதா? சங்கீதம் 91 வாசித்து பாருங்க. எப்பேற்பட்ட வாக்கு தத்தங்கள் திடீர்னு டக்குன்னு இறங்காது. அது ஏன்னு சொன்னால், இவ்வளவு வாக்கு பண்ணியிருக்காரா, இதெல்லாம் செய்வாரா, இப்படியா நடக்கும் என்கிற ஒரு சந்தேகம் நமக்கே உண்டாகி விடுகிறது. அதனால்தான் விசுவாசம் உள்ளத்தில் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், இந்த வார்த்தைகள் என்ன பண்ண வேண்டும்? இந்த வார்த்தையை எடுத்து, நாம் வாசிக்கிற இந்த வார்த்தையை எடுத்து நம்முடைய வாயில வைத்து அதை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். இதை சொல்ல ஆரம்பிக்கும் போது, இந்த வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வெளியே வரும்போது நம்முடைய காதுகளுக்குள்ள அது போகிறது. நாம் எதை சொல்லுகிறோமோ அதை நம்ப ஆரம்பித்து விடுகிறோம். சைக்காலஜிஸ்ட், மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவன் பொய் சொல்லுகிறவன் கூட பொய்யே சொல்லிட்டே இருந்தானா, தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தானா, அதே உண்மை என்று நம்ப ஆரம்பித்து விடுகிறான். நான் ஒருத்தனை பற்றி கேள்விப்பட்டேன் பாருங்க. லை புக்குன்னு ஒன்று வச்சிருக்கான் நம்ம நாட்டுக்காரன் ஒருத்தன். லை புக்கு, பொய் புஸ்தகம். அப்படி நாம இந்த ஏதோ கொஞ்சம் ஏதோ பண்றவன் போல இருக்கு, ஏதோ என்னமோ தொழில் பண்றவன் போல இருக்கு. யார் யார்கிட்ட என்னென்ன பொய் சொன்னு கரெக்டா எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா அடுத்த தடவை போகும்போது அதை கீப் அப் பண்ணுமே அந்த பொய்ன்னு சொல்லி கரெக்டா எழுதி வச்சிருக்கான் பாருங்க. எவ்வளவு சாமர்த்தியம் பாருங்க. அவனுக்கு என்னன்னா, இதை கரெக்டா எழுதி வச்சு கரெக்டா பொய் சொல்லிட்டே இருந்தா அப்புறம் அந்த பொய்யெல்லாம் மனப்பாடம் ஆயிடுது. அடுத்த தடவை போகும்போது இந்த பொய்யை உண்மை மாதிரி அப்படியே தலை பேசலாம் அப்படின்னு இந்த பொய் புக்கை பத்திரமா எழுதி வச்சுட்டு யார் வீட்டுக்கு அது போறோம்னா டக்குன்னு அதை திறந்து போன தடவை இவங்கள்ட்ட என்ன சொல்லி இருக்கிறோன்னு திறந்து வாசிட்டு போறான். அந்த அளவுக்கு பொய்க்கு கூட வாயில் அது வந்துட்ட பிறகு அதை திரும்ப 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 ஒருவன் பேசிக்கொண்டே இருக்கும்போது அது அப்படியே உண்மை போல அவனே ஒரு பிரம்மைக்குள்ள ஆகிறான். அவனே அதை உண்மை போல நம்ப ஆரம்பிச்சிடறான், உண்மை போல பேச ஆரம்பிச்சான். கொஞ்ச நாள் பொறுத்து இது பொய்ங்கிறது அவனுக்கே விளங்குறது இல்லை பாருங்க. அந்த அளவுக்கு மாறிவிடுகிறது. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். இந்த சத்தியத்தை எடுத்து நம்முடைய வாயில வைத்தால், நம்முடைய வாயில பேச ஆரம்பித்தால், திரும்ப 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 மறுபடியும் 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 அதை பேச பேச என்ன ஆகிறது? அதனால தான் சொல்லி இருக்குது, விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வினால் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா சொல்லி இருக்குது, faith cometh by hearing. ஹியரிங்னா பிரசன்ட் கண்டினியூஸ், அப்படியே தொடர்ந்து. ஹியரிங்னா என்னைக்கோ கேட்டதுனால வரும்னு சொல்ல, நேத்து கேட்டதுனால வரும்னு சொல்ல, இல்ல இன்னைக்கு கேட்டதுனால வரும்னு சொல்ல, கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால. விசுவாசம் கேள்வியினால் வரும்னா அந்த கேள்விங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால விசுவாசம் வருமா? அப்ப தொடர்ந்து ஒரு மனுஷன் கண்டினியூஸா கேட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்டே மறுபடியும் 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 கேட்டுக்கொண்டே இருப்பான் என்று சொன்னால், இந்த தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய சித்தம், நோக்கம், விருப்பம், திட்டம், தீர்மானம், தேவனுடைய அன்பு, தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியங்களும், அவைகளை குறித்த அறிவும் அவனுக்குள்ளே சென்று அவனுடைய விசுவாசம் ரொம்ப ஹைலி டெவலப்ட் ஆயிடுது பாருங்க. ரொம்ப வளர்ந்த ஒன்றாய் மாறி விடுகிறது. அவன் அதற்கப்புறம் என்ன பண்ணுகிறான்? உள்ள போய் அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருக்க ஆரம்பிக்கிறது. அப்புறம் திரும்பவும் வாயை திறந்து அந்த விசுவாசத்தை அவன் ரிலீஸ் பண்ணுகிறான், பேசுகிறான். பேசும்போது காரியங்கள் நடக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாயில வைக்கும்போது விசுவாசம் உள்ளத்துல வருது. அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். உள்ளத்துல விசுவாசம் வந்த பிறகு மறுபடியும் விசுவாசத்தை கட்டவிழ்த்து விடுவதற்கு, விசுவாசம் போய் வல்லமையோடு காரியங்களை செய்வதற்கு, மலைகளை பெயர்ப்பதற்கு
காரியங்களை மாற்றுவதற்கு மறுபடியும் வாயில வார்த்தைகளை வைத்து அவிழ்த்து விடுகிறோம் வார்த்தைகளை. அப்பொழுது காரியங்கள் மாற ஆரம்பிக்கிறது. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அந்த அவைகள்லாம் மாற ஆரம்பிக்கிறது. அவைகள்லாம் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. எப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? எடுத்த உடனே நீ ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அப்படின்றதுனால நேரம் அதுக்கு போயிட முடியாது. முதல்ல தேவனுடைய வார்த்தையை எடுத்து எவைகள் நமக்கு தேவையோ அவைகளை குறித்த விசுவாசம் நமக்கு உண்டாகும்படியாக அதற்கேற்ற வார்த்தைகளை நம்முடைய வாயிலே பேச வேண்டும். அருமையானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் இது. வாயில என்ன வருதுன்னு பார்க்கணும். எதை நீங்கள் அடைய விரும்புகிறீர்கள், எதை அடைய விரும்புகிறீர்களோ அதற்கேற்ற தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து அதை வாயில பேச வேண்டும். சிலர் இருக்கிறாங்க பாருங்க, நான் என்ன செஞ்சாலும் உருப்படுறது இல்லைங்க, என்னத்தை கை வச்சாலும் அது நான் ஒரு அடி முன்னால போனேன்னா 9 அடி பின்னால வர்றேன். இப்படியே தான் கடந்த 15 வருஷமா இருந்துகிட்டு இருக்கு பிரதர், இப்படியே தான் போய்கிட்டு இருக்குது, இப்படியே தான் என் வாழ்க்கை பாருங்க. எது எடுத்தாலும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடலாம், உங்களுக்கு கண்டிப்பா அது ஃபெயில் ஆயிடும் பிரதர். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. இதே ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில் இருந்து கொண்டு அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்றான்? தன்னுடைய தேவையின் மிகுதியினால போய் திடீர்னு ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு பெரிய தேவை இருக்குது, நான் எது செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்கிறதே, எது செஞ்சாலும் ஒன்னும் உருப்பட மாட்டேங்குதுன்னு சொல்லி அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஜெபத்துல வல்லமே இல்லை பாருங்க. ஏன்னா விசுவாசமே இல்லை அந்த ஜெபத்துல. மலையை பேர்க்கக்கூடிய சக்தி அதுல இல்ல. விசுவாசம் அங்க கிரியை செய்ய முடியாது. ஏதோ ஜெபிக்கிறான், ஏதோ வார்த்தைகளை சொல்லுகிறான். இருந்தாலும் அந்த வார்த்தைகள் ஒரு விசுவாச வார்த்தையா இல்லாதனால அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது இல்லை. ஆகவே என்னத்தை அடைய விரும்புகிறோம் என்பதை தீர்மானிக்க வேண்டும். என்னத்தை அடைய விரும்புகிறோமோ அதற்கேற்ற வார்த்தைகளை நாம் எடுக்க வேண்டும். சுகத்தை அடைய விரும்புகிறோமா, பலத்தை அடைய விரும்புகிறோமா, ஆரோக்கியத்தை அடைய விரும்புகிறோமா, தொழிலே நம்முடைய வியாபாரத்திலே நாம் கையிட்டு செய்யற காரியங்களில் வெற்றியை அடைய விரும்புகிறோமா, நம்முடைய ப்ரொஃபஷன்ஸ் நம்முடைய வேலையில வெற்றியை அடைய விரும்புகிறோமா, நாம் என்னத்தை அடைய விரும்புகிறோம், குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை அடைய விரும்புகிறோமா, ஒரே பிரச்சனையா இருக்குதா, என்ன பண்ண வேண்டும்? அதற்கேற்ற தேவனுடைய வார்த்தைகளை எடுக்க வேண்டும். பிள்ளைகள் பிரச்சனையா, புருஷன் பிரச்சனையா, மனைவி பிரச்சனையா, அதற்கேற்ற வார்த்தைகளை எடுக்க வேண்டும். எதை அடைய விரும்புகிறோமோ, குடும்பத்தில் எந்த விதமான சமாதானத்தை அடைய விரும்புகிறோம், எந்த விதமான விடுதலை அடைய விரும்புகிறோம், எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை அடைய விரும்புகிறோமோ அவைகளை அடையும்படியாக அதற்கேற்ற வார்த்தைகளை எடுத்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதை நம்முடைய வாயில பேச 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 திரும்ப சொல்ல 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 அது நம்முடைய உள்ளத்தில் ஆழமா போக ஆரம்பித்து விடுகிறது. அதனால்தான் பாருங்க, நம்ம ஆளுங்கள்லாம் படிப்புல கெட்டி, இந்தியா தேசத்துக்காரங்க வெளிநாட்டுலாம் போனீங்கன்னா நிறைய பேர் கணக்கே வராது. கடையில சாமான் வாங்கிட்டு இருந்து திடீர்னு ஒரு நிமிஷம் கரண்ட் அவுட் ஆச்சுன்னா அவன் கரண்ட் வர வரைக்கும் பேசாம உட்காந்து நின்றுட்டு இருக்க வேண்டியதுதான். வெளிச்சமா இருந்தா கூட அவங்களால ஆட் பண்ண முடியாது. ஏன் என்று சொன்னால் நம்ம ஆளுங்க இந்த வாய்ப்பாடுல கெட்டி, வாயை திறந்து கட 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 கடன்னு மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு 4 வீடு கேட்குற மாதிரி வாய்ப்பாடை சொல்லி 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 பழக்கமாயிடுச்சு. சொன்னது டான்னு கடையில் நின்னா லிஸ்ட் அப்படி பார்த்த உடனே இந்த 10 நம்பர் எப்படி கூட்டுறான் நம்ம ஆளு. அவன் பார்த்துட்டு எங்கிருந்து வந்தீங்க, நீங்க சந்திரமண்டலத்தை வந்துடுறீங்க, அங்கிருந்து வந்திருக்கீங்களா, நீங்க இப்படி கூட்டுறீங்களேங்கிறான். அந்த அளவுக்கு ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு கணக்கெல்லாம் போடக்கூடிய ஆட்கள் நம்ம ஆட்கள். ஏன்னு சொன்னா இந்த வாயில பேசி 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 அது உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிருந்த வாய்ப்பாடெல்லாம் அதனால தான் சொல்ல வைக்கிறாங்க. சொல்ல 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 ஆழமாக அதுல உள்ளத்துல பதிகிறது. விசுவாசம் உள்ளத்துல அப்படிதான் வருது. நீங்க எதை பேசிக்கொண்டே இருக்கிறீங்க, என்ன வேணும் அதை பேசுங்க, எதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அதை பேசுங்க. வெற்றி எதிர்பார்த்தா வெற்றியை பேசுங்க, அதுக்கேற்ற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. வெற்றியை குறித்து தேவனுடைய எண்ணங்கள் என்ன, சுகத்தை குறித்து தேவனுடைய எண்ணங்கள் என்ன, விருப்பம் என்ன, அதற்காக தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்திருக்கிறார், என்னத்தை நிறைவேற்றி இருக்கிறார், அப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து வாயில வைத்து அதை பேசும்போது அது உள்ளத்துக்குள்ளாக செல்ல ஆரம்பித்து விடுகிறது. செல்ல ஆரம்பித்த உடனே அங்க உள்ளத்தில் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அதுதான் விசுவாசம். அதனால்தான் சொல்லியிருக்கு, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. விசுவாசமும் நம்பப்படுகிறவைகளும் வித்தியாசமானவைகள். விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் பெரிய வித்தியாசமா இருக்குது பாருங்க, வித்தியாசம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்குது, விசுவாசம் ஃபெய்த் என்று சொல்லி இருக்கிறது, நம்பப்படுகிறவர்களை ஹோப், திங்ஸ் தட் யூ ஹோப் ஃபார் என்று சொல்லி. ஹோப்பும் விசுவாசமும் ஒன்றல்ல. ஹோப்னு சொன்னா நாம் எதிர்பார்க்கிற ஒன்று, நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் உள்ள. விசுவாசம் என்று சொன்னால் அது ஒரு உறுதி, நம்புகிற காரியங்களை குறித்த உறுதி. அப்ப ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஹோப்புக்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனா ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு வேலை செய்யுது, சேர்ந்து வேலை செய்யுது பாருங்க. இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். நீங்க ஏன் வந்திருக்கிறீங்க? உள்ளத்துல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கடவுள் ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஏதாவது நல்லது நடக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குது. அதுதான் உங்களுக்கு இன்றைக்கு ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். எனக்கு ஏதாவது செய்வார் கடவுள், எனக்கு நன்மை செய்வார் கடவுள், நான் போய் ஜெபம் பண்ண போறேன், நான் போய் அங்க ஆலயத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறேன், ஜெபிச்சுக்கிட்டு வர போறேன்னு சொல்லி வந்திருக்கிறீங்க. அதுதான் நம்புகிறது. நீங்கள் நம்புகிறீர்கள், ஒன்றை எதிர்பார்க்கிறீர்கள், உங்கள் உள்ளம் ஒன்றை எதிர்பார்க்கிறது, நாடுகிறது. ஆனால் அதை குறித்த உறுதி இருக்குதா? அநேகருக்கு அதை குறித்த உறுதி
கிடையாது. நிச்சயமா அது கிடைக்கும்ன்ற உறுதி இருக்குதா? அநேகருக்கு அது கிடையாது. விசுவாசத்துக்கு நம்புகிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. நம்புகிறது என்கிறது ஏதோ ஒன்று நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம், அதை எதிர்நோக்கி இருக்கலாம், அப்படிலாம் இருக்கிற மொழிய. விசுவாசம் என்கிறது இது என்னுடையது என்கிற நிச்சயமும் உறுதியும். விசுவாசம் என்கிறது நிச்சயம், விசுவாசம் என்கிறது உறுதி. எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசம் என்பது உறுதி, விசுவாசம் என்பது நிச்சயம். நம்புகிறது என்கிறது ஏதோ ஒன்று நடக்கும், பார்க்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது, எதிர்காலத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும்ன்றது. விசுவாசம் என்கிறது இல்லை, இது என்னுடையது என்கிற உறுதி, என்னுடையது என்கிற நிச்சயம். அப்ப நம்பிக்கை இருக்கிறது நல்லது. பாருங்க, ஒரு சோமில்லாத இருக்கிறவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது நல்லது. நம்பிக்கை இருந்தா தான் பாருங்க அவனுக்கு கொடுக்கிற அந்த மருத்துவ உதவி கூட அவனுக்கு உதவி செய்யும். ஏன்னா நம்பிக்கை வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இழந்துட்டா போச்சு. நீங்க நம்பிக்கை இழந்துட்டீங்கன்னா ஆலயத்துக்கு கூட வரமாட்டீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஒண்ணு இல்ல, ஒண்ணு நடக்காதுங்கிற தீர்மானத்துக்கு வந்துருவீங்க. நம்பிக்கை இருக்கிறதுனால எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. இந்த நம்பிக்கை இருக்கிறதுனால வந்திருக்கிறீங்க. ஆனா இங்க வந்த பிறகு வார்த்தையை கேட்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்னால நாங்கள் வைக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்க கேட்க என்ன பண்ணுகிறது? உறுதியும் நிச்சயமும் உள்ளத்துல உண்டாகுதா? பாத்தீங்களா? அப்ப நம்புகிறது, ஹோப்பும் ஃபெய்த்தும் பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி வேலை செய்யுது, ஒன்னோட ஒண்ணு இருந்துகிட்டு, ஒரு பார்ட்னர் மாதிரி. நம்பிக்கை உங்களை கொண்டு வருகிறது. அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள், அது மூலமா நம்புகிற காரியங்களை குறித்த உறுதி நிச்சயம் உங்களுக்குள்ள உண்டாகிறது. அது உண்டாவது மிகவும் அவசியம். பாருங்க, ஜெபிக்கிறதுக்கு முன்னால இந்த உறுதியும் நிச்சயம் உள்ளத்துல உண்டாக வேணும். அதனாலதான் பாருங்க, சும்மா ஜபம் 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 கிடக்கிறது ஒரு பக்தி மார்க்கத்தில் செல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆனால் மெய்யான ஆவிக்குரிய ஜபம் என்பது முதல்ல விசுவாசத்தை உள்ளத்திலே வளர்ப்பது. அன்றாட வாழ்க்கையில இந்த விசுவாசத்தை பயிற்சி செய்து, அந்த பயிற்சி செய்கிற அளவுக்கு ஏற்றா போல நம்முடைய வாயை திறந்து அந்த வார்த்தைகளை ஜெபிப்பது, அதுதான் மெய்யான ஜபம், அதுதான் ஆவிக்குரிய ஜபம். அப்ப வார்த்தைகள் உள்ள போகிறது. கர்த்தருடைய வார்த்தை எடுக்கிறோம், அதுல தேவனுடைய சித்தம், நோக்கம், விருப்பம் எல்லாம் இருக்குது. அதை எடுத்து நம்முடைய வாயில பேசுகிறோம். முதல்ல எடுத்தோன்னு நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது, எங்கேயோ தூரத்தில் இருக்க ஒரு காரியம் மாதிரி இருக்குது. ஆனா பேச 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 அது நம்முடையது என்கிற உறுதி நிச்சயம் நமக்குள்ள வந்துருது. விசுவாசம் உள்ளத்துல இருக்குது. இப்ப வாயில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையின் மூலமா இப்ப உள்ளத்துல விசுவாசம் வந்துருச்சு. அதன் பிறகு இப்ப உள்ளத்துல இருக்கிற விசுவாசத்தை வெளியே ரிலீஸ் பண்ணணும். அப்பதான் காரியங்கள் மாறும். அதை எப்படி ரிலீஸ் பண்றது? இப்ப உள்ளத்துல இருக்கிற விசுவாசத்தை இருதயத்தின் நிறைவினால் என்ன பண்ண வேண்டும்? வாயை திறந்து நாம் பேச வேண்டும். பாருங்க, இப்படிதான் காரியங்கள் மாறுகிறது. அதனால தான் சொல்லி இருக்குது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று. பாருங்க, காணப்படாத காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிற காரியங்கள், இன்றைக்கு நமக்கு உண்டாயிராத காரியங்கள், நம்முடைய கண்கள்னால காணாத காரியங்களை நாம் எப்படி அடைய போகிறோம்? அப்படிதான் அடைய போகிறோம். தேவன் இப்படிதான் பண்ணார். பாருங்க, ஆதியில சிருஷ்டித்த போது, எல்லா காரியங்களையும் சிருஷ்டித்த போது தேவன் எப்படி சிருஷ்டித்தார் என்று பார்க்க வேண்டும். உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததாம். இருள் மூடிக்கொண்டிருந்தது ஜலத்தின் மேல. அந்த இருளின் மத்தியில தேவன் என்ன சொல்லுகிறார்? வெளிச்சம் உண்டாக கடவுது. இருளை பார்த்தவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்றாரு. இன்னைக்கு ஆளுங்க கூட இருந்தாங்கன்னா சொல்லியிருப்பாங்க, என்ன இருளா இருக்கு, நீங்க வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக. இருளா தான் இருக்குது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்ன பேசுறீங்க? இதுவரைக்கும் இதற்கு கண்டிராத ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறீங்களே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இருளை பார்த்து சொல்லுகிறார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னா அவர் இருளை பார்த்து இருளை பேசவில்லை, இருக்கிற நிலைமையை பேசவில்லை, என்ன இருக்குதுங்கிறத பற்றி பேசவில்லை, என்ன வர வேண்டும் என்கிறத குறித்து பேசுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். இருளை பார்த்து இந்த பூமி எங்கும் இருளா இருக்கிறது, தேவனே இது இருளா இருக்கிறது அப்படின்னு பேசல. அவர் இருளை பார்த்து என்ன சொல்லுகிறார்? வெளிச்சம் உண்டாக கடவுது. தான் விரும்புகிறதுக்கு எதிர்மாறா ஒன்று இருக்கிறது, தம்முடைய சித்தத்துக்கு விரோதமாய் ஒன்று இருக்கிறது. வெளிச்சம் இவருடைய விருப்பம், வெளிச்சம் இவருடைய நோக்கம், ஒழுங்கு இவருடைய நோக்கம், எல்லாம் சீரா இருக்க வேண்டும், சிறப்பா இருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். ஆனா எல்லாம் தாறுமாறா இருக்கிறது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது, இருளா இருக்கிறது. ஆனால் அதை பார்த்து அவர் என்ன பேசுகிறார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று பேசுகிறார். அவர் எதை விசுவாசித்து எது உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை தான் பேசுறார். பாருங்க, என்ன இருக்குதுங்கிறத பேசுகிறது கிடையாது. அப்ப என்ன பண்றாரு? தன்னுடைய வார்த்தையை எடுத்து, இப்ப எதை சொல்றேன்னா, உள்ள விசுவாசம் வந்துருது இல்லையா? வார்த்தையை பேசி பேசி உள்ள விசுவாசம் வந்துருது. அப்புறம் விசுவாசத்தை எப்படி செயல்பட அனுப்புவதுன்றதை பற்றி பேசிட்டு இருக்க. அவர் என்ன பண்றாரு? உள்ள விசுவாசம் இருக்குது, எதை விரும்புகிறோன்றதுல நிச்சயம் இருக்கிறது, உறுதி இருக்கிறது, தான் விரும்புகிறது நடக்கும் என்கிற உறுதி அவருக்குள்ள இருக்குது. அவருக்குள்ள எந்த சந்தேகமும் இல்ல. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா வெளிச்சம் உண்டாகும்னு அவருக்கு தெரியும், இருக்குது அந்த உறுதி. இப்ப என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய வார்த்தைகளை எடுத்து அதை ஒரு கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்றாரு. எதுக்கு கண்டெய்னரா? தன்னுடைய விசுவாசம் உள்ளத்தில் இருக்குது பாருங்க. விசுவாசம் அது எப்படி புறப்பட்டு சென்று காரியங்களை செய்ய முடியும்?
தன்னுடைய வார்த்தையை ஒரு கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணி அதுக்குள்ள தன்னுடைய விசுவாசத்தை வைக்கிறார். வார்த்தைக்குள்ள விசுவாசத்தை வைக்கிறார். இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை எடுத்து வார்த்தைக்குள்ள வைக்கிறார். அதனாலதான் நம்முடைய வாயில வார்த்தைகள், என்ன வார்த்தைகளை நாம் வாயை திறந்து எந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறோம் என்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, இருக்கீங்களா? வாயில வார்த்தையை வைக்கிறார். என்ன வார்த்தைகள்? கண்டெய்னர், ஃபெய்த் கண்டெய்னர்ஸ், விசுவாசத்தை உள்ளடக்கிய வார்த்தைகள், அவைகளை வைக்கிறார். அவைகளை வைத்து அதை ரிலீஸ் பண்ணுகிறார். இது ஒரு பெரிய ஒரு சக்தி, இது ஒரு பெரிய ஃபோர்ஸ். பாருங்க, அப்ப வார்த்தைகள் வந்து இயேசுவுக்கு ஒரு சாதாரண காரியம் இல்ல. அதனாலதான் இருந்துகிட்டு அவர் இருளை பற்றியும் கஷ்டத்தை பற்றியும், இது ஒழுங்கின்மையா இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குதுன்னு பேசிக்கல. இருளின் மத்தியில, ஒழுங்கின்மை மத்தியில என்ன வேணுமோ அதை பேசுகிறார். வார்த்தைய விசுவாசத்தை சுமந்து சென்று காரியங்களை மாற்றக்கூடிய ஒரு கருவியாக அவர் உபயோகப்படுத்துகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். He used this word as containers, filled them with his faith, spoke them out in the vast nothingness, and in the darkness there was light. வார்த்தைகளை ஒரு கருவியாய், விசுவாசத்தை சுமந்து செல்லுகிற ஒரு கருவியாய் உபயோகப்படுத்தி, அதனால் அந்த வார்த்தைகளை விசுவாசத்தால் நிரப்பி அதை பேசுகிறார். இருளின் மத்தியிலே, அந்தகாரத்தின் மத்தியிலே அந்த வார்த்தைகள் சென்று அவை எல்லாவற்றையும் மாற்றி வெளிச்சம் உண்டாகும்படியாக செய்தது. இருக்கீங்களா? நிறைய பேர் சொல்றாங்க, என்னையா நான் எப்படி அப்படிலாம் பேசுறது? நானே பாக்கெட்ல ஒண்ணும் இல்லாமல் இருக்கிறேன், கையில காசே கிடையாது, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் எப்படி அப்படியெல்லாம் பேசுகிறது? சிலர் சொல்றாங்க, நீங்க என்ன கடவுள் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கடவுள் மாதிரி பேசுறது. அவர் கடவுளுங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் பேசினார்னு சொன்னா அவர் கடவுள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கடவுள் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் கடவுள்னு நினைக்கல, ஆனால் கடவுளுடைய சாயல்லே உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்று நினைக்கிறேன். இருக்கீங்களா? கடவுள்னு நிச்சயமா நினைக்கல, நான் கடவுள் இல்லை, ஆனா கடவுளுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷன். கடவுளுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பானாம்? ஆதியாகமம் 1:26 நாம் வாசிக்கிறோம், இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் என்ன பண்ண கடவர்கள்? ஆளக்கடவர்கள். தேவன் எப்படி ஆண்டார், அப்படிதான் இவர்களும் ஆளப் போகிறார்கள். இவர்கள் மனிதர்கள், தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டவர்கள். தேவன் எப்படி பூமி ஆண்டாரோ அப்படிதான் இவர்கள் ஆளப் போகிறார்கள். அவர் எப்படி ஆண்டார்? தம்முடைய வார்த்தையினால் ஆண்டார். வார்த்தை தான் அவருடைய அதிகாரமாயிருந்தது. வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தை சொன்னபடியே ஆயிற்று. ஆள்றவங்க எப்படி ஆள்றாங்க? வார்த்தையினால் தான் ஆளுகிறார்கள். போனாங்க போகிறார்கள், வான்னா வர்றாங்க ஆட்கள், செய்யினா செய்யறாங்க, எந்திரினா எந்திரிக்கிறாங்க, உட்காருனா உட்கார்றாங்க. இதுதான் ஆளுகிற முறை. அப்ப நாம் எப்படி ஆளப் போகிறோம்? வார்த்தையினால தான் ஆளப் போகிறோம். நம்முடைய சூழ்நிலைகளை எப்படி ஆளப் போகிறோம்? எப்படி மேற்கொள்ள போகிறோம்? எப்படி ஜெயிக்க போகிறோம்? எப்படி காரியங்களை மாற்றி அமைக்க போகிறோம்? நம்முடைய இருளை எப்படி மாற்ற போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்தகாரத்தையும் பிரச்சனைகளை எப்படி மாற்றி அமைக்க போகிறோம்? எப்படி மாற்றி அமைக்க போறோம்? முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து, இந்த கர்த்தருடைய வார்த்தையில என்னுடைய பிரச்சனைகளை பற்றி என்ன சொல்லி இருக்குது, அதற்கான பதிலை பற்றி என்ன சொல்லி இருக்குது, நான் சந்தித்திருக்கிற இந்த காரியங்களை, பிரச்சனைகளை தேவன் எப்படி எனக்காக தீர்த்து வைத்திருக்கிறார், கல்வாரி சிலுவையின் மூலமா இயேசு எனக்கு செய்து வைத்து முடித்தது என்ன என்பதை நான் அறிந்து கொண்டு அதை எடுத்து அதை என் வாயில வைத்து அதன் மூலமா அது உள்ளத்தை நிரப்பி எனக்குள்ள விசுவாசம் வர வேண்டும். விசுவாசம் வந்த பிறகு இந்த விசுவாசத்தை நான் வெளியே அனுப்ப வேண்டும். அதுக்கு வார்த்தை தேவை. அதுக்கு ஒரு ராக்கெட் மாதிரி இந்த வார்த்தைகள்ல என் விசுவாசத்தை வைத்து நான் அனுப்ப வேண்டும். மலைகளை பெயர்க்கத்தக்கதாக, காரியங்களை மாற்றத்தக்கதாக தேவனுடைய வல்லமை இந்த வார்த்தையில் இருக்கிறது. சிருஷ்டிப்பின் வார்த்தை இது, காரியங்களை மாற்றக்கூடிய வார்த்தை இது, எல்லா சூழ்நிலையிலும் மாற்றி அமைக்கக்கூடிய வார்த்தை இது. அப்ப நான் இந்த வார்த்தையை எடுத்து வச்சு ஒரு பர்பஸ்ஃபுல்லா பேசணும், ஒரு நோக்கத்தோடு பேச வேண்டும். ஏதோ ஏனோ தானோன்னு பேசி கொண்டிருக்க கூடாது, நோக்கத்தோடு பேச வேண்டும். பேசும்போது அந்த வார்த்தை செல்லுகிறது. இருக்கீங்களா? ஆகவே நான் கடவுள்னு நினைக்கல, கடவுளுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷன் நினைக்கிறேன். ஆகவே கடவுள் சொல்லுகிறார், நான் பண்ணது போலவே நீயும் செய்யும் சொல்றார். அதனால தான் சொல்றாரு, நீ இந்த மலையை பார்த்து, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி, தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். என்ன போலவே நீ நடந்துக்கிறார். நானா தான் இப்படிதான் செய்வேன். அப்ப நான் என்ன செய்வேனோ அதை நீயும் செய் என்று சொல்லுகிறார். அவர் செஞ்சுட்டு, இது எனக்கு மட்டும்தான்ப்பா, நான் இயேசுநாதர் பரலோகத்துல இருந்து வந்திருக்கிறேன், தேவகுமாரன், நான் மட்டும் தான் அந்த மலையை பார்த்து பேசுவேன், நீ எல்லாம் பேசுகிறாருன்னு சொல்லல. நான் என்ன செய்யறேனோ அதையே நீயும் செய். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுன்னு போன்னு நீ சொன்னால், எவனாகிலும் சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும். சொல்லுகிற எவனுக்கும் அது அப்படியே ஆகும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே எல்லா மனுஷரையும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்.
அப்ப கர்த்தருடைய வார்த்தை வாயில வைத்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது விசுவாசம் உள்ள போகிறது. விசுவாசம் உள்ள போய் உள்ளத்தில் நிறைச்ச பிறகு அந்த விசுவாசத்தை எப்படி வெளியே அனுப்புகிறோம்? வேலை செய்வதற்காக வார்த்தையின் மூலமா அனுப்புறோம். அப்படிதான் காரியங்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. பாருங்க, அதுக்கு சில உதாரணங்கள் எடுத்து காண்பிக்கிறேன். எப்படி வார்த்தையை பேசவில்லை என்றால் ஒண்ணு நடக்காது. அதனாலதான் ஜெபம் ரொம்ப முக்கியம். பாருங்க, விசுவாசத்தினால் நம்முடைய உள்ளத்தை நிரப்பி அந்த விசுவாச வார்த்தைகளை ஒரு கண்டெய்னர்ல போட்டு அனுப்புற மாதிரி அனுப்பலனா ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. விசுவாசம் உள்ளத்தை நிரப்பி இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்பும் இம்பார்ட்டன்ட். முதல்ல கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாயில பேசி உள்ளத்துல வைக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஆரம்ப காலத்தில் விசுவாசத்தை உள்ள வைக்கணும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து கவனிக்கணும். இந்த காரியங்களையே வாயில பேசி பேசி தினந்தோறும் சொல்லி 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 உள்ள வைக்கணும். வெற்றியே பேச வேணும், சுகத்தையே பேச வேணும், விடுதலையே பேச வேணும், செழிப்பையே பேச வேணும், நன்மைகளே பேச வேண்டும். அழிவையும் அந்தகாரத்தையும் பிரச்சனைகளையும் தோல்வியும் பேசிக் கொண்டிருக்க கூடாது. இதையே இவைகளை பேசி 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 இவைகளை உள்ளத்தில் வைத்து விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். வளர்த்துக் கொள்ளும் போது அது ஒரு பெரிய விளைச்சலை உண்டாக்குறது. பாருங்க, நிறைய பேர் இன்றைக்கு பெரிய விளைச்சல அவங்க வாழ்க்கையில விளைச்சல் நடந்துட்டு இருக்கு. பாருங்க, எல்லா அழிவின் விளைச்சலும், எல்லா அந்தகாரத்தின் விளைச்சலும், எல்லா தோல்வியின் விளைச்சலும், எல்லா தரித்திரத்தின் விளைச்சலும், எல்லா விதமான விளைச்சலும் வந்துகிட்டு அமோக விளைச்சல் ஏற்பட்டு இருக்குது. எங்க இருந்து வருதுன்னு பாக்குறாங்க. எப்படி எவ்வளவு விளைச்சல், என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் பாருங்க. என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுத்து கொண்டிருக்கிறோம். வார்த்தைகள் எல்லாம் விதை போல இருக்கிறது. பாருங்க, ஆகவே இதை விதைக்கிறது அந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். பாருங்க, இங்க வந்து வசனத்தை கேட்கறது முக்கியம், இதை புரிந்து கொள்வது முக்கியம், வீட்டுக்கு போய் இந்த வார்த்தைகளை எடுக்கிறது முக்கியம், இந்த வாயில வைக்கிறது முக்கியம், இதை கன்ஃபெஸ் பண்றது முக்கியம், ஆரோக்கியமான காரியங்களை பேசுகிறது முக்கியம், நல்ல காரியங்களையே பேசி அதையே சிந்திக்கிறது ரொம்ப அவசியம். ஏனென்று சொன்னால் அதுதான் விசுவாசத்தால் உள்ளத்தை நிரப்புகிறது. அந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்படியே பேசி 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 நாளடைவில் விசுவாசம் உள்ளத்தில் நிறைஞ்சிருது. இப்ப அதோட நின்ற கூடாது. எனக்கு விசுவாசம் இருக்குது, ஆகையால இனிமே எல்லாம் நல்லா நடக்கணும். இல்ல இல்ல, விசுவாசம் இருக்கிறதுனால எல்லாம் நல்லா நடக்க போறது இல்ல. விசுவாசத்தை கட்டவிழ்த்து அனுப்புகிறதுனால தான் எல்லாம் நடக்க போகிறது. இருக்கீங்களா? நிறைய பேருக்கு உள்ள விசுவாசம் வந்துருச்சு, இப்ப எப்படி இதை கட்டவிழ்க்கிறதுன்னு தெரியல. உள்ள வந்துட்ட பிறகு என்ன பண்ண வேண்டும்? நிச்சயமா இதை வெளியே அனுப்ப வேண்டும். பேசினாதான் வேலை நடக்க போகிறது. வாசிப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை பற்றி இங்கே சொல்லி இருக்குது. லீஸ்திரா அப்படின்ற பட்டணத்திலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் இருந்தான். வழங்காதவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, இங்க பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும். அங்க ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். பாருங்க, உட்கார்ந்துட்டு வாழ்நாள் முழுக்க ஒரு அடி கூட எடுத்து வைக்காதவன், கால் வழங்காதவன், முடவனாகவே இருக்கிறவன், அவன் உட்கார்ந்து இந்த சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான். கேட்டுக்கொண்டிருக்கும் போது வேதவசனம் சொல்லுகிறது, அவன் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு. ரட்சிப்புக்கேற்ற வார்த்தை இங்க உபயோகப்படுத்தி இருக்குது. அதாவது ஆக்சுவல் என்ன சொல்லியிருக்குன்னா, அவன் சுகமாவான் என்கிறதுக்கான விசுவாசம் அவனுக்கு உண்டாயிற்று என்று கண்டு. கான்டெக்ட்லயே அது வழங்கிடுது. பாருங்க, ரட்சிப்புன்னு சொன்னா நாம வெறும் பாவ மன்னிப்புன்னு பார்க்கிறோம். வேதவசனம் ரட்சிப்புங்கிறது எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கிறது என்று போதிக்கிறது. சுகம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், பாதுகாப்பு எல்லாம் உள்ள இருக்கு. பாருங்க, அந்த ரட்சிப்புங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள. ஆகவே இந்த ரட்சிப்புன்ற வார்த்தை உபயோகப்படுத்துறது தப்பு கிடையாது. ஆனா நாம அது தப்பா புரிஞ்சுக்கிறோம் சில நேரத்தில். கான்டெக்ஸ்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு அவனை வாப்பா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னாரா? அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டானா? கிடையாது. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டு என்று கண்டு அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று சொல்றார். அப்ப அவனுக்கு என்ன விசுவாசம் உண்டாச்சு? நான் இன்றைக்கு நடக்க போகிறேன் என்கிற விசுவாசம் அவனுக்கு உண்டாயிடுச்சு. பாருங்க, என்னத்தையும் கேட்டுட்டு இருக்கிறான். அவனுக்குள்ள அது குறித்த ஒரு விசுவாசம் உள்ள வந்துருச்சு. பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. பண்ணிட்டே இருக்க அவனுக்குள்ள அந்த இது போகுது. அவனுக்குள்ள அந்த விசுவாசம் வந்துருச்சுன்னு இவருக்கு தெரியுது. இவருக்கு எப்படி தெரிந்தது? ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா சொல்லி இருக்குது. He perceived that he had faith. Perceived that he had faith ன்னு சொன்னா, இவருக்கு ஆவியில ஒரு உணர்வு. பாருங்க, அவன் பெற்றுக்கொள்வான் இன்றைக்கு என்கிற உள்ளத்திலே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு. இவன் இன்றைக்கு பெற்றுக்கொள்வான், இவன் இன்றைக்கு அவனுடைய அற்புதத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்வான். பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆவியானவர் அவருடைய உள்ளத்திலே பேசாம இவர் இருக்குல்ல. பெற்றுக்கொள்வான்னு சொன்னா அவனை நோக்கி ஒரு வார்த்தையை பேச வேண்டும். பெற்றுக்கொள்வான் ஆவியானவர் இவருக்கு உள்ளத்தில் வெளிப்படுத்தின உடனே என்ன சொல்லுகிறார்? நீ எழுந்து நிமிர்ந்து நில் என்று சொல்லுகிறார். அவனை பார்த்து கால் ஊன்றி எழுந்து நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான்.
பவுலுக்கு இப்ப விசுவாசம் இருக்குது. கர்த்தர் காண்பித்த காரியத்துல விசுவாசம் இருக்குது. இன்னைக்கு அவன் பையன் சுகத்தை பெற்றுக்கொள்வான் என்கிற காரியத்தை கர்த்தர் அவருக்கு காண்பித்து விட்டார். உள்ளத்தில் அவர் உணர்கிறார், உள்ளத்தில் அவருக்கு தெரியுது என்று அவர் சொல்லுகிறார். எழுந்து நிமிர்ந்து நில், கால் ஊன்றி நில் என்று சொல்லுகிறார். சொல்லலன்னா அது நடந்திருக்காது. சொன்னதுனால உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குதித்து எழுந்து நடந்தான் என்று இவர் சொல்லணும்னா அவன் என்ன பண்ணிருக்கணும்? உள்ள விசுவாசம் வந்துருச்சு. இனிமே போய் அவன் அதை பேசி அவன் வாயிலிருந்து வார்த்தை வெளியே வந்து அதுல விசுவாசம் வந்து அது என்னுடைய காரியங்களை மாற்றி இருக்க வேண்டும். அது அப்படி நடந்திருக்கும், அது நல்லதுதான். ஆனால் அந்த இடத்துல நடந்தது இதுதான். பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று சொல்றாரு. சொன்ன உடனே அவன் எழுந்து நிற்கிறான் பாருங்க. அவன்கிட்ட போயிட்டு, அப்பா தம்பி இங்க வா, உனக்காக நான் ஜெபம் பண்றேன். நான் ஜெபம் பண்ண பிறகு லேசா காலை ஆட்டிப்பாரு, கொஞ்சம் எந்திரிச்சு பாரு, நிக்க முடியுமா பாருன்னா அவன் முதலே சொல்லிடுவான், ஐயா நடக்க முடியாது, அதனால தான் வந்திருக்கிறேன், ஆட்டிப்பாரு இப்படி இப்படின்றீங்க. நீங்க ஆட்டெல்லாம் முடியாதியா, இவ்வளவு நாள் நான் ஆட்டினதும் இல்லை, பிடிச்சதும் இல்லை, எந்திரிச்சு நின்னது இல்லைன்னு இருப்பான். அதுதான் அந்த பதில் தான் கிடைச்சிருக்கான் அவன்கிட்ட. ஆனால் அவன் இப்ப வசனத்தை கேட்டிருக்கிறான். அவனுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு. பவுல் அப்போஸ்தலனுக்கு அது தெரிகிறது. பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் காமிக்கிறார், இவன் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறான்னு. ஆயத்தமா இருக்கிறான்னா எப்ப பெற்றுக்கொள்ள போறான்? அவன் ஆயத்தமா இருக்கிறதுனால பெற்றுக்கொள்ள போறது இல்ல பவுல் அப்போஸ்தலன் அருமையான காரியங்களை பேசி கொண்டிருக்கிறதுனால பெற்றுக்கொள்ள போறது. எப்படி அந்த அற்புதம் நடக்க போகிறது? வார்த்தை பேசப்பட வேணும், அப்பதான் நடக்க போகிறது. அதனால தான் சொல்றாரு, எழுந்து நிமிர்ந்து நில், கால் ஊன்றி நில் என்று சொல்றார். காலை ஊனி நில். என்னத்தை விசுவாசிக்கிறாரோ அதை பேசுகிறார், என்ன நடக்க வேண்டுமோ அதை பேசுகிறார். பேசின ஒண்ணு அப்படியே ஆகுது பாருங்க. அவன் எழுந்து குதிச்சு எழுந்து நின்று அவன் அன்றைக்கே சொஸ்தமானான் என்று எழுதி இருக்கிறது. அப்ப விசுவாசம் இருந்தா போதாது. முதல்ல வார்த்தையை பேசுகிறோம், உள்ளத்துல விசுவாசம் வருது. பேசிக்கிட்டே இருந்து 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 உள்ளத்துல விசுவாசம் வந்துருது. உள்ளத்துல விசுவாசம் வந்த பிறகு விசுவாசம் வந்துருச்சு, அதனால எல்லாம் நடக்கும்னு இருக்கக்கூடாது. இப்ப விசுவாசத்தை கட்டவிழ்க்க வேண்டும். நம்முடைய காரியம் மாற்றத்தக்கதாக விசுவாசத்தை கட்டவிழ்க்க வேண்டும். பாருங்க, மளிகை கடைக்கு போறீங்க, 1000 ரூபாய் எடுத்துட்டு கையில எடுத்துட்டு போறீங்க வாங்குறதுக்கு. 1000 ரூபாய் எடுத்துட்டு போறீங்கன்னா அந்த 1000 ரூபாய் கொடுத்து ஏதாவது வாங்கணும் ஒழிய உங்கள்கிட்ட 1000 ரூபாய் இருக்கிறதுனால அவங்க ஏதாவது கொடுக்க போறது இல்ல. உங்கள்கிட்ட இருக்க 1000 ரூபாயில கொஞ்சத்தையாவது அங்க கொடுத்து என்ன வேணுமோ கேட்டு வாங்க வேண்டும். நீங்க 1000 ரூபாய் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன், இந்த 1000 ரூபாய் அவர் பெற்றுக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன் இப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. போன வெறுங்கையோட திரும்பி வர போறீங்க. இந்த 1000 ரூபாயை கொடுத்து எனக்கு இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி இதை கொடுத்தால்தான் அது கிடைக்கும். அது போலதான் விசுவாசம். விசுவாசம் ஒரு பணத்தை கொடுத்து வாங்குறது மாதிரி பாருங்க. விசுவாசம் ஒரு கரன்சி போல. ஆவிக்குரிய ஜீவியத்துல விசுவாசத்தை கொடுக்க வேண்டும், விசுவாசத்தை அனுப்ப வேண்டும், விசுவாசத்தை பேச வேண்டும். பேசும்போது காரியங்கள் நடக்குது. பேசுறது எப்படின்னா பாக்கெட்ல இருக்க காசை எடுத்து கொடுத்து இது எனக்கு கொடுன்னு எடுக்கிறது போல இருக்கிறது. அப்படித்தான் செய்ய வேணும் பாருங்க. விசுவாசம் வார்த்தையினாலே கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆகவே எல்லா ஸ்டெப்பும் முக்கியம். முதல்ல வார்த்தையை பேசி விசுவாசத்தை உள்ள வர வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப லெங்தி ப்ராசஸ். அது தினந்தோறும் பண்ண வேண்டும், ஒவ்வொரு நாளும் பண்ண வேண்டும், தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருந்து உள்ள விசுவாசம் வந்த உடனே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த விசுவாசத்தை எடுத்து நாம் பேச ஆரம்பிக்க வேண்டும். திருப்போம் லூக்கா 6ஆம் அதிகாரம். லூக்கா 6ஆம் அதிகாரம். இன்னொரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். லூக்கா 6:46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? நல்ல வசனம் பாருங்க. இயேசு சொல்றாரு. ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்களுடைய நிலை இப்படிதான். ஆண்டவரே ஆண்டவரே கிறிஸ்தவர்கள். அவங்க ஜெபம் என்ன? ஆண்டவரே 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 4 கூப்பாடு போட்டு ஆண்டவர் ஏதோ செஞ்சிருவாருன்னு அவங்களுக்கு. அவர் சொல்றாரு, என்ன ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போனது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கோ பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன். எல்லாரும் சொல்லுங்க, வந்து வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன். மறுபடியும் சொல்லுவோம், வந்து வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன். பாருங்க, இதான் ப்ராசஸ். விசுவாசம் எப்படி வருகிறது ப்ராசஸ். வந்து வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன், வந்து வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன். வருகிறான், வார்த்தைகளை கேட்கிறான், அதன்படி செய்கிறான். இப்படியே செய்து கொண்டே இருக்கிறான். இதுதான் வாழ்க்கை. வர்றது வார்த்தையை கேட்க வேண்டியது, அதன்படி செய்ய வேண்டியது. வர்றது வார்த்தையை கேட்க வேண்டியது, அதன்படி செய்ய வேண்டியது. இப்படியே செய்கிறவன் எப்படி இருப்பான்? ஹலோ, சிலர் என்ன பண்றது? வர்றது வார்த்தையை கேட்கறது, சரி ஜெபம் பண்ணுங்கன்றது. ஒன்னும் நடக்கலையா? என்னமோ எனக்கு என்னமோ நடக்க மாட்டேங்க. நான் கூட போய் பார்த்தேங்க அந்த கூட்டத்துக்கு. அவரும் ஜெபம் பண்ணாரு. நானும் ஒரு நாள் எல்லாம் போய் அந்த பில்டிங்ல உட்கார்ந்துருந்தேன். எனக்கு ஒன்னும் மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. அப்படி எதுவும் மாற்றம் வரும்னு நீங்க சொல்லி இல்ல.
என்ன சொல்லியிருக்குது? வந்து வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர். வந்து வார்த்தையின்படி கேட்டு அதன்படி வந்து இங்க ஆண்டவர் ஆண்டவரேன்னு ஒரு கும்பிட்டு போனா ஒண்ணு நடக்க போறது இல்ல. வந்து வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்கிறவர். வந்து வார்த்தையை கேட்டு அதன்படி அவன் எப்படி இருப்பான்? அப்பேற்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான்? நான் இத்தனை வருஷமா வந்து வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து கொண்டிருக்கிறேன். அவன் எப்படி இருப்பான் என்று எழுதி இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காரியம் பாருங்க. எப்படி இருப்பானாம்? ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. எனக்கு ரொம்ப பிடிக்குது எப்படி சொல்லி இருக்குது. பெரும் வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்கவில்லைன்னு சொல்லல. அசைக்கவில்லைன்னு சொல்லியிருந்தாலே போதும் அது. ஆனால் அசைக்க கூடாமற் போயிற்று. It was impossible for the storms of this life to shake this man's life. வாழ்க்கையின் போராட்டங்கள், வாழ்க்கையில ஏற்படக்கூடிய புயல்கள், எதிர்ப்புகள், அவன் சந்திக்கக்கூடிய வாழ்க்கை போராட்டங்கள் அனைத்தும் இவனுடைய வாழ்க்கையில வந்து வெள்ளம் போல வந்து நீர் பெருக்கெடுத்து வர்றது போல வந்து இவன் கட்டி இருக்கிற அந்த வாழ்க்கையாகிய வீட்டின் மேல மோதியும் அசைக்கவே முடியாமற் போயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, அசைக்க முடியாமற் போயிற்று. யார் இந்த மனுஷன்? ஏன் அசைக்க முடியாமற் போயிற்று? சில சொல்றாங்க அது வேற பிரதர், அவருக்கு வந்த பிரச்சனை அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல பிரதர். என் வீடு ஏன் விழுந்ததுன்னா இது ஏன் பிரச்சனை, எனக்கு வந்து பெரிய புயல் பிரதர். அடுத்த வசனம் சொல்லியிருப்பாங்க, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணில் மேல் வீடு கட்டின மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். சோ ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குது, ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? பிரச்சனை வந்த உடனே தொப்புன்னு அந்த வாழ்க்கை அப்படி அழிஞ்சு போயிடுது, அந்த பிரச்சனையோடய முழுகிடுது, அதுலயே போய் அவன் அப்படியே அதுலயே நாசமாகி விடுகிறான். இன்னொருத்த வந்து என்ன பிரச்சனை வந்து மோதனாலும் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது, அதனால பிரச்சனையினால இவனை ஒண்ணு செய்ய முடியாமற் போயிற்று என்று எழுதியிருக்கு, கூடாமற் போயிற்று. என்ன வித்தியாசம்? விழுந்தவன் சொல்றான், ஐயா எனக்கு வந்தது பெரிய புயல்யா, அது வந்து அவனுக்கு வந்தது வேற எனக்கு வந்தது வேற. இல்ல, இங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னே தான் வந்ததுன்னு சொல்லியிருக்கு. அதே வெள்ளம் அதே நீரோட்டம் வந்து மோதி நடந்ததெல்லாம் ஒண்ணுதான், ஆனா ரிசல்ட் தான் வேற. அதனால அவனுக்கு பெரிய புயல் எனக்கு சின்ன புயல்லாம் சொல்ல முடியாது. என்ன வித்தியாசம்? சிலர் சொல்றாங்க, ஐயா அவன் வந்து ரட்சிக்கப்பட்டவன் இவன் ரட்சிக்கப்படாதவன், அவன் ஞானஸ்தானம் எடுத்தவன் இவன் ஞானஸ்தானம் எடுக்காதவன். எனக்கு ஒருத்தர் இமெயில் அனுப்பிச்சிருக்காரு பாருங்க, நான் எது செய்தாலும் வாய்க்க மாட்டேங்குதியா, நான் கோயிலுக்கு போறேன் எல்லாம் பண்றேன், எதுக்கு செய்தாலும் எனக்கு வாய்க்க மாட்டேங்குது, எங்க வீட்டுல எல்லாம் போய் என்னமோ ஞானஸ்தானம்லாம் எடுத்துருக்காங்களாம், என்னையும் வந்து எடுக்க சொல்றாங்க, நான் என்ன செஞ்சாலும் உருப்பட மாட்டேங்குது, எங்க வீட்டுல சொல்றாங்க நீ வந்து ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் உருப்படாதுன்றாங்க. ஒரு ஞானஸ்தான ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்துறது எப்படி பாருங்க, எப்படியாவது பிடிச்சி கழுத்தையாவது பிடிச்சிட்டு வந்து முக்கிடலான்னு பாக்குறாங்க போல இருக்குது. நீ ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் உருப்படாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க எங்க வீட்டுல. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு இன்னும் பதில் எழுதல நான் அவருக்கு, கேப்பதான் அனுப்பணும் அவருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கா. நான் கேட்கிறேன், இங்க இஷ்யூ வந்து அது கிடையாது. நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்தவங்க வீடு விழுந்துட்டு இருக்குது. ஹலோ, நீங்க எத்தனை ஞானஸ்தானம் எடுத்தாலும் அது வந்து கேரண்டி இல்ல உங்க வீடு நிற்கும் என்று. பெருமெள்ளம் வந்து பெருமழை சொரிந்து காற்று அடித்து பலத்த காற்று வந்து மோதினாலும் ஒன்னும் செய்யக்கூடாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கட்ட முடியுமா? எப்படி கட்ட முடியும்? வெறும் ஞானஸ்தானம் எடுத்தா போதுமா? வெறும் கோயிலுக்கு போயிட்டா போதுமா? வெறும் பைபிளை வாசித்தா போதுமா? வெறும் பரிசுத்தாவியை பெற்றா போதுமா? அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை எப்படி கட்டுவது? அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கை, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் வந்து நம்ம அழிக்க முடியாத ஒரு வாழ்க்கை எப்படி கட்டுவது? எப்படி கட்டுவதுன்னா வந்து கேட்ட வார்த்தைகளின்படி செய்து இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் வெள்ளம் வந்து நீரோட்டம் அதிகமாகி வந்து மோதினாலும் அதனால் அதை ஒன்றும் செய்யக்கூடாமல் போயிற்று என்று உங்களுடைய வாழ்க்கையின் மேலே எழுதி வைக்கப்பட்டிருக்கும். இருக்கீங்களா? கிளீனா சொல்லிடுறார் இயேசு, அது கன்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு, அதனால தான் அப்படி ஆயிட்டு. கன்மலையின் மேல் என்ன கன்மலை? எவ்விதமான கன்மலை? எது மேல அஸ்திபாரம்? வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து வந்து வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வது, வந்து வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வது, இதுதான் கன்மலையின் மேல் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம். அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்னாக போறது இல்ல. பிரச்சனை எல்லாருக்கும் தான் வருது. இந்த உலகம் முழுக்க பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் பேருக்கு தெரியும். எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்குது. வேலை இல்லாமைங்கிறது உலகம் முழுக்க இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்க கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்குது. பண பிரச்சனைங்கிறது உலகம் முழுக்க இருக்குது, இங்க ரொம்ப அதிகமா இருக்குது. எல்லா பிரச்சனையும் பாருங்க, வியாதி பிரச்சனை, அந்த பிரச்சனை, உலகம் முழுக்க பிரச்சனையா இருக்குதுங்க. ஆனால்
நான் சொல்லுகிறேன், வந்து வசனத்தை கேட்டு அதன்படி செய்து, வந்து வசனத்தை கேட்டு அதன்படி செய்து, வந்து வசனத்தை கேட்டு அதன்படி செய்து, வந்து வசனத்தை கேட்டு அதை வாயில வைத்து உள்ளத்துல வைத்து, வந்து வசனத்தை கேட்டு அதை வாயில வைத்து உள்ளத்துல வைத்து விசுவாசத்தை அப்படியே வளர்த்து கொண்டிருக்கிற மனுஷன், அந்த விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்க்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிற மனுஷன், ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை பேசுகிற மனுஷன், தன்னுடைய பிரச்சனைகளுக்கு எதிராக, தனக்கு எதிராக வருகிற பெரும் வெள்ளத்துக்கு எதிராக, நீரோட்டத்துக்கு எதிராக, கடிக்கிற காற்றுக்கு எதிராக, புயலுக்கு எதிராக தேவனுடைய வார்த்தையை பேசுகிற மனுஷன், அவனை அந்த வெள்ளமோ அந்த நீரோட்டமோ அந்த காத்தும் புயலும் ஒண்ணுமே செய்யக்கூடாமற் போகும். எல்லாரும் கையில வச்சு சொல்லுங்க, காற்றும் புயலும் வாழ்க்கையின் போராட்டங்களும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் வந்து வசனத்தை கேட்டு அதன்படி செய்து, வசனத்தை என் வாயில வைத்து உள்ளத்தில் நிரப்பி விசுவாசத்தால் நிறைந்து பிரச்சனைக்கு நேராக வார்த்தையை பேசுகிறவன் எனக்கு வெற்றி, எல்லாவற்றிலும் வெற்றி. எதுக்கு சொல்ல வர்றேன்னு சொன்னா, விசுவாசம் உள்ளத்தில் இருந்தா போதாது. அந்த விசுவாசத்தை உள்ளத்திலே ஏத்துறது ஒரு பெரிய ப்ராசஸ். எப்படி வசனத்தை கேட்டு அதை வாயில பேச வேணும், அப்பதான் உள்ளத்துல போகுது. அது வந்து பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். அது பெரிய நடக்க வேண்டிய வேலையில அது முதல் பகுதி, அவ்வளவுதான். உள்ளத்துல போயிடுச்சுன்னா அப்புறம் இன்னும் வேலை இருக்குது. இந்த உள்ளத்துல இருக்கிற விசுவாசத்தை வச்சுதான் ஜெபிக்க வேண்டும். உள்ளத்துல இருக்கிற விசுவாசத்தை அப்படியே பேசுகிறது தான் ஜெபத்தில் அப்படியே அதை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் ஜெபம். பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இன்னொரு காரியத்தை இங்கே காண்பிக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகுகள் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின்படியே. உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். வாழ்க்கை சூழ்நிலை ஒரு மனுஷனுக்கு எப்படி மாறிச்சுங்கிறத பற்றி கதை இது, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, வேத வசனத்தை வாசிக்கும் போது அது கதை என்னன்னு பார்க்கணும். சும்மா அப்படி ஆச்சான் அப்படி ஆச்சான்னு கிடையாது. என்ன மனுஷனுடைய பிரச்சனை, அந்த பிரச்சனை மாறி இருக்க, எப்படி மாறிச்சது, என்ன நடந்தது? இன்னும் வலையெல்லாம் அலசி கொண்டிருக்கிறாங்க, விரக்தியில இருக்கிறாங்க. போச்சு, இன்னைக்கு நைட்டு முழுக்க எல்லாம் படகை ஓட்டியாச்சு, கடல் முழுக்க சுத்தியாச்சு, மீனே காணுன்னு வந்து வலையெல்லாம் கழுவி எல்லாம் மடிச்சு எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க பேக்கப் பண்றதுக்கு. அப்ப இயேசு வர்றாரு. இயேசு வந்து இந்த போட்டை கொஞ்சம் கொடுப்பா, நான் யூஸ் பண்ணிட்டு தரேன்னு சொல்லிட்டு அந்த கடல்ல அந்த போட்டை கொஞ்சம் உள்ள தள்ளிட்டு அங்கிருந்து பிரசங்கம் பண்ணுகிறாரு. எங்க ஜனங்க வந்து கேட்கிறார்கள். பிரசங்கம் முடிந்த உடனே இயேசு சொல்றாரு, சரி இந்த ஆள் போட்டு கொடுத்தாரு, இந்த போட்டுக்கு ஏதாவது வாடகை கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட சொல்றாரு, இங்க வா அப்படி சொல்லி, உன் வலையை கழுவிகளு எல்லாம் பேக்கப் பண்ணி வச்சுட்டேன், ரொம்ப சீக்கிரமா இங்க வாப்பா, நான் சொல்ற இடத்துல வலையை போடுன்றான். அவன் சொல்றான், நான் பெரிய எக்ஸ்பர்ட் ஐயா, ரொம்ப நாளா மீன் பிடிக்கிறேன், எங்க குடும்ப தொழிலே தான், எங்கெல்லாம் போடணுமோ அங்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு ஒன்றும் கிடைக்கல. இல்ல நான் சொல்றேன் போடுங்கிறாரு. அப்புறம் சொல்றான், உங்களுடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன்றான். இவ்வளவு நாள் மீன் பிடிக்க போகும்போது எப்படி போனோம், சும்மா வானத்தை இணைஞ்சி பார்த்து, சரி நல்லா இருக்குது, மழைகளை வராது போல இருக்கு, இன்னைக்கு ஒரு மாதிரி சீதோஷம் எல்லாம் நல்லா இருக்கு, இன்னைக்கு போய் மீன் பிடிக்கலான்னு போனோம். ஏதோ கிடைச்சது பிடிச்சோம். அதுல ஒரு நாள் சரியா மாட்ட மாட்டேங்குது, தோல்வியில முடிஞ்சது, வந்தோம். ஒரு நாள் கொஞ்சம் நல்லா கிடைக்கும், வருவோம். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையின்படி நான் போடுறேன். இன்னைக்கு போய் எல்லாம் தேடி பார்த்துட்டு வந்தாச்சு, ஒண்ணுமே கிடைக்கல, தோல்விதான், எம்டி, ஒண்ணுமே இல்ல, கை ஒரு துட்டு சம்பாதிக்கல, இன்றைக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படி, எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தையின்படி, உங்களுடைய வார்த்தையின்படி போடுகிறேன்னு சொல்லி இப்ப போடுறான் பாருங்க. போட்டா வலை கிழியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக. இவன் படகு அமிழ்ந்துச்சுன்னு பட்ட ஆளுங்களை கூப்பிட்டா அந்த படகு வந்து அவங்களும் நிரம்பி அவர்களும் அமிழத்தக்கதாக. போட் சிங்கிங், நெட் பிரேக்கிங் பிளஸிங். அருமையான பிளஸிங் பாருங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிளஸிங் வரும்னு நம்புறீங்க நீங்க? அப்ப அதற்கேற்ற வார்த்தைகளை எடுத்து உள்ள வைக்கணும். வெறுமையான வாழ்க்கை, நாள் முழுக்க உழைச்சு ஒண்ணும் கிடைக்கல, இவ்வளவு நாள் இத்தனை வருஷமா நான் செஞ்சு 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 எதுவுமே வாய்க்கவில்லை, ஒண்ணுமே கைகூடி வரலங்க, எல்லாமே தோல்விதான், எல்லாமே தோல்விதான். அநேகம் பேர் இன்றைக்கு வலையை கழுவி சுத்தம் பண்ணி பேக்கப் பண்ணி வாழ்க்கையே பேக்கப் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க.
இவ்வளவு நாள் முயற்சி பண்ண ஒண்ணுமே நடக்கலங்க, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, எந்த வெற்றியும் கிடையாது, எந்த செழிப்பும் கிடையாது, எந்த ஆசீர்வாதம் கிடையாது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாக வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்தால், வார்த்தை உங்களுக்கு உள்ள செல்லுமானால், செழிப்பை குறித்த வார்த்தைகள் உங்களுக்கு உள்ள செல்லுமானால், செழிப்பை குறித்த காரியங்கள் உள்ளத்துல ஏறி விசுவாசம் உண்டாகும் என்றால், அந்த வார்த்தை நிமித்தமாக நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால், அப்பொழுதுதான் வெற்றி உங்களுக்கு உண்டாக போகிறது. காலி வலைய கழுவுற வாழ்க்கை போய் வலை கிளியிற வாழ்க்கை. எத்தனை பேர் கையை வைத்து சொல்லுங்க எல்லாரும், என்னுடைய வலை கிளியத்தக்கதாக, என்னுடைய படகு நிரம்பத்தக்கதாக, இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை தேவன் என்னுடைய வாழ்க்கையில வருஷிக்க பண்ணுவார். என்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். என்னுடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் கர்த்தர் எனக்கு தருகிறவர். இருக்கீங்களா? அப்ப கண்மலை தேனையும் வடியும் எண்ணெயும் தினந்தோறும் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கணும். தினந்தோறும் என்னத்தை பேசணும்? ஆண்டவரே, உயர்ந்த ஸ்தானங்களுக்கு என்ன ஏறி வர பண்ணுகிறீர். நியூ இயர் மெசேஜ் அதுதான் இல்லையா? என்னை கீழே இருந்து மேல கொண்டு வர்றீர். என்னை ப்ரமோட் பண்ணி படிப்படியா மேல வரைக்கும் ஏறி வர பண்ணுகிறீர். நான் கீழா இல்லாமல் மேலா இருப்பேன்னு சொல்லி இருக்கிறீரே. என்னை கீழே கிடக்கிறவனை என்னை மேல கொண்டு வர ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மேல ஏறி வர பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த ஸ்தானங்களை இடங்களை எனக்காக வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாத இருக்கிற வாழ்க்கையை ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாய் எனக்கு நீ வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய திட்டங்கள் தீர்மானத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிலர் என்ன கிடக்கிறான், ஐயா நான் கீழே கிடக்கிறேன்யா, நான் பாட்டம்ல போயிட்டேன்யா, ரொம்ப அடித்தளத்துல கிடக்கிறேன், நான் அடிமட்டத்துல கிடக்கிறவன். எங்க மாமனாரும் ஒரு லிப்ட் கொடுத்திருக்கலாம், அவரும் ஒண்ணும் பண்ணல. எங்க அப்பா அம்மாவாவது பண்ணிருக்கலாம், அவங்களும் ஒண்ணும் பண்ணல. எங்க மாமன் சித்தப்பன் எல்லாம் பண்ணிருக்கலாம், ஒரு ஆளும் ஒரு சின்ன லிப்ட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்களா இல்லையா? சரி, இவ்வளவு நேரம் அவங்கள பார்த்துட்டு இருந்தாச்சு, இப்ப கத்தரை பாருங்க. அவங்க பேர்ல எல்லாம் கண்ணை எடுத்துட்டு உங்களை தூக்குகிறதுக்குன்னே வானத்திலிருந்து இறங்கி வந்த ரட்சகர் ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. பாட்டமுக்கு வந்தாச்சு. அதனால நீங்க தான் ரொம்ப ஆசீர்வாதம் பெற போறீங்க. ரொம்ப சீக்கிரம் பெற போறது நீங்க தான், ரொம்ப பாட்டமுக்கு வந்துட்டா. ஏன்னா இதுக்கு மேல போறதுக்கு பாட்டம் இல்லை, தர தட்டியாச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்துல 20ஆம் தேதி வந்தோன்னா சம்பளம்லாம் செலவாயிடும். என்னன்னா தர தட்டியாச்சுங்க. தர தட்டியாச்சுன்னா வேற காசு இல்லைன்னு அர்த்தம். துட்டு ஒண்ணும் இல்லை, தர தட்டிடுச்சு. இனிமே கீழே நீங்க நினைச்சாலும் போக முடியாது. இவ்வளவு நாள் அவிசுவாசத்துல இப்படியே கீழே இறங்கிட்டு வந்தாச்சு மேல போறதுக்கு பதிலா. இனிமே நீங்க அவிசுவாசத்துல கூட கீழே போக முடியாது, ஏன்னா தர தட்டிடுச்சு. ஸ்தோத்திரம். அது ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குது. இனிமே கீழே போறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்ப கீழே இருக்கிறேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காதீங்க. இனிமே மேல வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. இனிமே போறதுக்கு ஒரே ஒரு டைரக்ஷன் தான், மேலதான் அது. அதனால கண்ணை கீழே இருந்து எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, மேல நோக்கி பாருங்கள். இப்ப இனிமே நடக்க போறது எல்லாமே மேலதான். அது ரொம்ப சுலபமா நடக்க போறது. ஏன்னா ரொம்ப கீழே போனால்தான் ரொம்ப ரெடியா இருப்பான் விசுவாசிக்கிறதுக்கு. நான் நினைக்கிறேன், ரொம்ப பிரச்சனையில வந்தவங்க இருக்கு, ரொம்ப போராட்டத்தில் வந்தவர்கள், ரொம்ப ஆழ்ந்த ட்ரபிள்ஸ்ல வந்திருக்கிறவங்க, உங்களுக்கு பிரச்சனைகள் கவலைகள் பாரத்தோடு வந்திருக்கிறவர் நீங்கள் இன்றைக்கு சொல்ற காரியங்களை அப்படியே உடனடியாக எடுத்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள். அதனால தான் நான் சொல்றேன், உங்கள் விடுதலை அதிக தூரத்தில் இல்ல, உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. அவன் பார்த்தான், வலையெல்லாம் காலி ஆயிடுச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் மூடியாச்சு. சரி, இவர் சொல்றதுனால நான் போடுவோம், இதனால ஒண்ணு கெட்டு போய் பெரிய நஷ்டம் வந்துடுறது இல்ல. பிடிச்ச மீனியை இழந்துட போறோம், ஒருவேளை பிடிச்சாலும் பிடிப்போம் ஒழிய நஷ்டம் மட்டும் ஆகாதுன்னு சொல்லி போடுறான் பாருங்க. போட்டா வலை கிழியுது, படவு அமிழுகிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் நடக்குது. நிறைய பேர் சொல்றாங்க, பேதுரு எல்லாவற்றையும் விட்டு ஊழியத்திற்கு பரதேசியாய் வந்தார். நிறைய பேருக்கு பிரசங்கியாருன்னா பஞ்ச பரதேசிகள் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்தார், அவர் அப்படி வரலங்க, இப்படிதான் வந்தார். அவர் பார்த்தார், அழகே இது பெரிய ஆள் போல இருக்கு, இவரு கடல்ல எங்க மீன் இருக்குன்னு கரெக்டா தெரியுது, இவர் கூட இருந்தா வலை எப்பவுமே கிழிஞ்சிட்டு தான் இருக்கும் போல இருக்கு, போட் எப்பவுமே அமிழ்ந்துட்டு தான் இருக்கும் போல இருக்கு, இந்த தொழிலே வேணாம், அவர் பின்னால போவோம் என்னமென்ட்டு அவன் இயேசுவை பின்பற்றி இயேசுக்காக ஊழியம் செய்ய வந்தான். ஏனென்றால் இதுல நிறைவு தான் இருக்கும், குறைவே இருக்காது. நான் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. இன்றைக்கு நிறைய பேர் செழிப்பை குறித்து பேசுகிறார்கள். தோமா 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்தியாவுக்கு வந்த போது அவனுக்கு யார் சம்பளம் கொடுத்து அனுப்பினது? இவரே நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்குறாரு பாருங்க.
இவர் நிறைய ஊர் முழுக்க ஆளுகள் அனுப்பி சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. யார் அனுப்பினது சம்பளம் கொடுத்து? நான் சொல்றேன், சம்பளம் கொடுக்க வேணான்னு இயேசு சொல்லியிருக்காரு. ஹலோ, எல்லாம் முழிக்கிறீங்க. சம்பளம் கொடுக்காதேன்னாரு. பைய பாக்கெட்டு காலியா போ, ஒன்னு எடுத்துட்டு போகாத, கையில ஒன்னு எடுத்துட்டு போகாதேன்னாரு. போயிட்டு வந்தவனை கூப்பிட்டு கேட்டாரு, என்னப்பா ஏதாவது பிரச்சனை இருந்ததான? ஒரு குறையும் இல்லைன்றாங்க. ஹலோ, இருக்கீங்களா? நல்ல பாலிசி இது. இந்த பாலிசியை நான் கூட அமுல்படுத்தலான்னு இருக்கிறேன் ஊழியக்காரர்களுக்கு. வெறுங்கையோட போ, ஒண்ணுமே எல்லாம் போ. போனால் நடக்கும். நடக்குமா இல்ல சேலஞ்ச் பார்க்கலாம். எத்தனை பேர் ரெடி? அது இங்க உட்காந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர். எத்தனை பேர் ரெடின்னு தெரியல, முழிக்கிறாங்க. ஒரு நய பைசா இல்லாம இயேசு சொன்னார், போ, எல்லாத்தையும் வச்சுட்டு போ, ஒண்ணு எடுத்துட்டு போகாத, ஒண்ணும் தேவையில்லை. ஏன்னா போற இடத்துல உனக்கு நீ நினைக்கிறதும் கேட்கறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிடைக்க போகிறது. ஏனென்றால் இந்த அற்புதர் உன் கூடயே வர்றாரு. உன் கூட இந்த அற்புதர் வரும்போது உனக்கு குறைவே இருக்க முடியாது. இதை கண்டுபிடிச்சுதான் பேதுரு ஊழியத்துக்கு வந்தாரு. ஓட்டாண்டி ஆகிறதுக்கு வரல. அவர் சொன்னாரு, இதுதான் பெரிய, இந்த தேவனை தான் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணும். அவன் காலி வலையை கழுவிட்டு இருக்கிறான், காலி போட்ல நின்றுட்டு இருக்கிறான், நான் போய் அவனுக்கு சொல்ல வேண்டும். நடந்தது என்ன கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணும். ஒண்ணுமே இல்ல, இயேசுடைய வார்த்தை வந்தது, அவ்வளவுதான். ஆனா இன்னொன்னு நடந்தது. போட்டை இவன் கொடுத்தான். போட்டை இவன் கொடுத்ததுனால திரும்ப தரும்போது இயேசு வந்து, நம்ம கூட பாருங்க, சில நேரத்தில் பாத்திரத்தில் எதையாவது ஒரு பிரியாணி செஞ்சோம்னா வச்சு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அனுப்புறான். அவன் திருப்பி அனுப்பும்போது அதை 2 லட்டை வச்சு உள்ள அனுப்புறான். ஏனென்றால் அது ஒரு பிரின்சிபல் லைஃப்ல. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவன் கொடுத்தது நல்லா வலிச்சு சாப்பிட்டு விட்டு கழுவி இருந்தா போ அப்படின்னு திருப்பி கொடுக்கறது இல்ல. அவங்க எதையாவது வச்சுதான் கொடுக்குறான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கு கத்து கொடுத்ததே நான் தான். அவன் 2 லட்டை வச்சு அனுப்புறான். நான் உனக்கு வந்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி இடங்கொள்ளாமற் போக மட்டும் அமுக்கி குலுக்கி நான் கொடுக்க போறேன். அமுக்கி குலுக்கின்னு சொல்லி இருக்கிறேன், இப்ப காமிக்கிறேன்னு காமிச்சாரு. ஹலோ, அப்ப இவன் கொடுத்திருக்கிறான். எதிர்பார்க்க எல்லா உரிமையும் உண்டு. இயேசு சொல்லி இருக்கிறார் போட சொல்லி, அப்ப எதிர்பார்க்க உரிமை உண்டு. இவனுக்கு எதிர்பார்க்க அவன் முடியும். அப்ப 2 காரியம் தான் அங்க பாருங்க. இயேசு சொன்னார் போடுன்னு, அவன் போட்டு அதுல ஏதோ கிடைக்க போகுது எதிர்பார்க்கறதுல நியாயம் இருக்கிறது. அவன் படகை கொடுத்திருக்கிறான், ஆகவே திரும்ப ஏதாவது வரும் என்று எதிர்பார்க்கறதுல நியாயம் இருக்கிறது. எல்லாரும் கையில வச்சு சொல்லுங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் கொடுத்திருக்கிறேன், எனக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி இடங்கொள்ளாமற் போகும்படி வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய படகு நிரம்பும், என்னுடைய வலைகள் கிளியும். இதெல்லாம் விசுவாசிங்க உள்ளத்துல. இதை வாயில வச்சு பேசணும். இப்படியே போயிட்டு பாக்கெட்டு காலி பிரதர், ஒன்னும் இல்ல பிரதர். ஒருத்தர் பாருங்க இருந்தாரு, எடுத்து பர்ஸ் அப்படி திறந்து காமிப்பார். ஒன்னும் இல்ல பாருங்க பிரதர். அந்த பர்ஸை உள்ள வைங்க, சும்மா இதையும் திறந்து காமிச்சிட்டு இருக்கீங்க. ஏதாவது இருந்தா பரவாயில்ல, ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாராம். இல்ல 17ஆம் அதிகாரம் லூக்கா, சொல்லி முடிச்சிடுறேன். லூக்கா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும், வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோட பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆனா இதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன? அவங்க சொல்றாங்க, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணோம்னா எங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் அதிகரியும். ரொம்ப சேலஞ்ச் அதிகமா இருக்குது, ஏதோ பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்குது போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் விசுவாசம், எங்க விசுவாசம் பத்தலைங்கிற ரீதியில கேட்கறாங்க. என்ன பிரச்சனை? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. சொல்லுகிறார் 3ஆம் வசனத்தில், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். எப்பொழுது? ஒருத்தன் 7 தரம் குற்றம் செஞ்சு ஒரே நாள்ல, சில ஆசாமிங்க இருக்காங்க இந்த மாதிரி, ஒரே நாள்ல 7 விரோதமா உங்களுக்கு விரோதமா குற்றம் செய்துட்டு 7 தடவை வந்து மன்னிப்பு கேட்கிறான். இவனை மன்னிக்கிறதுக்கு பெரிய விசுவாசம் தேவைதான். நல்ல 2 சாத்தலாமான்னு தான் இருக்கும். 7 தடவை ஒரே நாள்லங்க, ஒரே நாள்ல 7 தடவை திரும்ப தப்பு செஞ்சுட்டு, செஞ்ச தப்பையே திரும்ப செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்கிறான். உங்கள் மாம்சம் எல்லாம் சொல்லுது, போட்டு 2 மொத்து இவனை, யாரையாவது மொத்துறதுனா இவனுக்கு அது சேரும், போய் நல்லது இவனுக்கு, அப்பவாவது அறிவு வரும்னு. அதுக்கேற்ற வசனம் எல்லாம் வருது மைண்ட்ல. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஆனா
மொத்தலான உள்ளத்துல வருது பாருங்க. அதனாலதான் கேக்குறாங்க, ஆண்டவரே எப்படி செய்ய முடியாத செய்ய சொல்றீங்க, இவனை 7 தடவை இதே பண்ணிட்டு திரும்ப வந்து கேட்டானா நான் மன்னிக்கணுமா அப்படின்ற. ஆமா மன்னிக்கணும். ஐயோ எங்களால முடியாது, அது சும்மா 7 தடவை வந்து பண்ணிட்டு நாங்க வந்து எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டானா நான் செய்யறது, அது எங்களால முடியலையே, அதுக்கேற்ற விசுவாசத்தை எங்களுக்கு தாரும், எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக விசுவாசம் வரட்டும், அப்ப இந்த பயில கூட மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு திராணி இருக்கும் அப்படிதான் கேக்குறாங்க. அப்ப சொல்றாரு இயேசு, கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் உண்டாயிருந்தால் கடுகு விதை விட்டுருங்க. இப்படிதான் அது சொல்லணும். அந்த காலத்துல இந்த கடுகு விதை ஏன் சொன்னார்னா, கடுகு விதை ரொம்ப சிறிய விதை, அந்த பகுதியில் ரொம்ப அதிகமா இருந்தது, அதனால அது சொல்றாரு. நான் இப்படி சொல்லுகிறேன், பொதுவாக எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய இடத்துல, உங்களுக்கு விசுவாசம் ஒரு விதையை போல இருந்தால், விதை கணக்குல விசுவாசம் இருந்தால், விசுவாசம் விதையை போல வைத்திருப்பீர்கள் என்றால் அதை என்ன பண்ணுங்க, இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயாக என்று சொல். விசுவாசம் விதையை போல உங்களுக்கு இருந்தால், கொஞ்சம் அளவுக்கு விதை விதைக்கிற மாதிரி அளவுக்கு இருந்தால் அது என்ன பண்ணு, சொல்லு. என்ன சொல்லணும்? இந்த கான்டெக்ஸ்ட் படி பார்த்தா 7 தடவை குற்றம் செய்துட்டு 7 தடவை திரும்ப வர்றான், ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது, இதுக்கு பெரிய விசுவாசம் தேவை, ஆண்டவரே கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்சம் விசுவாசம் வளரட்டும்ன்றீங்க. அவர் சொல்றாரு, எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் உனக்கு பெரிய விசுவாசமா வேணும், இருக்கிற சின்ன விசுவாசத்தை விதையை போல ட்ரீட் பண்ணு. அதை என்ன பண்ணு, அதை விதை எப்படி விதைக்கிறது சொல்லு. என்ன சொல்லுகிறது? நான் உன்னை மன்னிக்கிறேன். ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது, 2 சாத்தலாமான் இருக்குது, இருந்தாலும் வாயை திறந்து உன்னை மன்னிக்கிறேன்னு வாயை திறந்து சொல்லு. திரும்ப சொல்லு. திரும்ப தப்பு பண்ணி திரும்ப வர்றான், இப்படி 7 தடவை சொல்லு. ஒரு நாளைக்கு 7 தடவை அவனை பார்த்து மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தா என்ன ஆகும்? மன்னிப்பு தானா எவ்வளவு வேணா மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவம் உள்ளத்துல உருவாகி விடுகிறது. அப்பேற்பட்ட விசுவாசம் உள்ளத்துல உருவாகி விடுகிறது. அதுதான் சொல்றாரு இயேசு. பாருங்க, சொல்லுகிறது மூலமா தான் விதைக்க முடியும். இந்த விதையை போல விசுவாசம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பெரிய விசுவாசம் வேணுமா? பெரிய காரியங்களை சாதிக்க வேணுமா? உங்கள் விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்பட வேணுமா? அப்ப என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? வாயை திறந்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறத பேசினால். மன்னிக்கிறதுனா என்ன? மன்னிக்கிறதுன்னு சொன்னா உங்களுடைய உணர்ச்சிகள் அல்ல, ஏதோ நீங்க விரும்புறதுனால மன்னிக்கிறீங்க இல்ல. நிறைய நேரத்தில் நம்ம விரும்புறதில்ல, இருந்தாலும் மன்னிக்கிறோம். ஏன்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது மன்னிக்க சொல்லி, இல்லையா? நாம விரும்புறதுனால மன்னிக்கிறதுனா நடக்கவே நடக்காது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதுபடி செய்யறோம், மன்னிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி செய்யறது தான் விசுவாசம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, அதை செய்யும் போது விசுவாசம் பெருசாகிட்டே போகிறது. விசுவாசத்தை விதையை போல எண்ணி அதை விதை எப்படி விதைக்கிறது? இந்த விதை எப்படி விதைக்கிறது? இந்த வார்த்தைகள் மூலமாக, பேசுகிறது மூலமாக நீ விதை என்று சொல்லுகிறார். சொன்னால் அது செய்தால் அது அப்படியே உங்களுக்கு கீழ்ப்படியும். சூழ்நிலைகள்லாம் மாறும் பாருங்க, அப்படியே உங்களுக்கு கீழ்ப்படியும் சொல்றாரு. ஆனா இங்க சொல்லியிருக்காரு, காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோண்டே பிடுங்குண்டு கடல்ல நடப்படுவாயாக என்று சொல்லி. காட்டத்தி மரம்னு சொல்லியிருக்காரு. நான் நினைக்கிறேன் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இயேசுவும் சீஷர்கள்லாம். நடுவில் அந்த காட்டுல மரங்கிறோம் வர சுத்தி போகணும்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, அப்பா சுத்தி போக வேண்டியதா இருக்கு, நடுவில் அது பெரிய மரம் நிக்குது, இதை பார்த்து நீ பிடுங்குண்டு சமுத்திரத்துல போய் நடப்படுவாயாக என்று சொன்னால் அப்படியே ஆகும்னு அப்படியே போய் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். உனக்கு தடையாக ஒரு மரம் குறுக்க நின்றுட்டு இருக்குது, நீ போகிற பாதையில் நின்றுட்டு இருக்குது, உன்னுடைய வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்குது, உன்னுடைய முன்னேற்றத்துக்கு இடைஞ்சலா இருக்குது. மரத்தை பற்றி பேசல அவரு. மரம் ஒரு பெரிய இடைஞ்சல் இல்லை, நம்ம சுத்தி போய்க்கலாம். இந்த மரத்தை விட பெரிய தடைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகுது, இடையூறுகள் உண்டாகிறது, பிரச்சனைகள் உண்டாகிறது, மலை போன்ற பிரச்சனைகள். ஆகவே இந்த மலையை அல்லது இந்த காட்டத்தி மரத்தை, உனக்கு எதிராக நிற்கிற இந்த இடையூரை, உனக்கு உண்டாயிருக்கிற இந்த இடைஞ்சலை பார்த்து நீ பேர்ந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. நிறைய பேருக்கு தங்களுடைய பொருளாதாரம், தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய இடைஞ்சலா இருக்கு பாருங்க. பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள். அன்னைக்கு சொன்ன இல்லையா, அது மாதிரி நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நான் போற போக்க பார்த்தா கடன்லயே முழுகிடுவோம் போல இருக்குதுங்க. இந்த காட்டத்தி மரத்துக்கிட்ட அவங்க பேசுற அழகு இது. போகிற போக்க பார்த்தா இந்த காட்டத்தி மரத்துக்கிட்ட போகிற போக்க பார்த்தா இந்த கடன்லயே நானு முழுகி போயிடுவோம் போல இருக்கு, வாழ்நாள் முழுக்க என் குடுமி கடன்காரங்கிட்ட மாட்டிச்சு போல இருக்கு. சிலர் சொல்ற வார்த்தைகள் இதெல்லாம். சிலர் சொல்றாங்க, அது என்னமோ தெரியலங்க, பணம் என் கையில நிக்கவே நிக்காதுங்க, நிக்கவே நிக்காது. இவங்க அந்த மரத்துக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, பணம் என் கையில நிக்கவே நிக்காது. எப்படி போச்சுன்னு இப்ப தெரிஞ்சுங்க. எப்படி போச்சுன்னா நிக்கவே நிக்காது நீங்க சொல்லிட்டு இருந்ததுனால அது ஓடிடுச்சு. நீங்க சொன்னபடியே அது கீழ்ப்படியும் இருக்கு. எது கீழ்ப்படியும்? இல்லங்க, மரம் தான் கீழ்ப்படியும் சொல்லி இருக்குது. நீங்க வச்சிருக்க இந்த ரூபா நோட்டு எங்க இருந்து வந்தது? எதுல இருந்து இந்த ரூபா நோட்டு எடுத்தாங்க? பேப்பரை. இப்ப விளக்கு அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், லைட்டு.
மரம் தான் கீழ்ப்படின்னு சொல்றீங்களே, அந்த மரத்துல இருந்து தான் இந்த ரூபா நோட்டு வந்தது. கர்த்தர் சொல்றாரு, இந்த ரூபா நோட்டு கிட்ட பேசினா கூட இந்த ரூபா நோட்டு உனக்கு கீழ்ப்படி. இதுதான் அந்த மரம். உனக்கு இடைஞ்சலா இருக்கிற, உனக்கு தடையா இருக்கிற, உனக்கு பிரச்சனையா இருக்கிறவங்களை பார்த்து நீ பேசு, அது உனக்கு கீழ்ப்படியும். உன்னுடைய பணம் உனக்கு கீழ்ப்படியும், உன்னுடைய சொத்து உனக்கு கீழ்ப்படியும், உன்னுடைய செல்வம் உனக்கு கீழ்ப்படியும், நீ சம்பாதிக்கிற வருமானம் உனக்கு கீழ்ப்படியும், எல்லாம் உனக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லுகிறார். வாயை திறந்து பேசு. விசுவாசம் பெருசாக வேண்டும் என்று சொன்னால் வாயை திறந்து பேசு என்று சொல்லுகிறார். சிலர் சொல்றாங்க, அது எப்படிங்க நான் பேசுறது? ஆனா எந்நேரமும் பாருங்க, பிசாசு வைக்கிற சந்தேகத்தெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி பேசுன்னா அது எப்படி நான் பேசுறது என்கிறது தான் அவருடைய கேள்வியா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, நீ பேசு, பேசும்போது நீ சொன்னபடியே ஆகும், இது அப்படியே கீழ்ப்படியும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இப்படிதான் எல்லாமே நடக்குது. அப்ப வாழ்நாள்ல ஒவ்வொரு நாளும் நாம் இந்த நல்ல காரியங்களை, நல்ல தேவனுடைய வார்த்தைகளை, நமக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற காரியங்களை, செழிப்பு, ஆசீர்வாதம், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், குடும்ப நல்வாழ்வு, இப்படிப்பட்ட காரியங்கள் குறித்து வேதவசனம் என்ன போதிக்குன்னு பார்த்தா அதை எடுத்து பேசிக்கிட்டே இருக்கணும். அது உள்ளத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கணும். அது நிரப்பிக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது, அல்லது பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது, அல்லது தொழிலில் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நாம் என்ன பண்றோம்? ஆல்ரெடி ரெடியா இருக்கிறோம். இருக்கீங்களா? ஆல்ரெடி உள்ள விசுவாசம் இருக்குது. இப்ப என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்முடைய ஜெபம் என்ன? இப்பொழுது இந்த உள்ள இருக்கிற விசுவாசத்தை ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஒரு கருவி போல இந்த வார்த்தையை அனுப்பி செயல்பட வைக்கிற வேண்டியதுதான் விசுவாசம். அவ்வளவுதான். உள்ள ஏற்கனவே விசுவாசம் இருக்குது, பில்டப் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறோம். ஆகவேதான் வசனத்தை கேட்பது, சத்தியத்தை அறிந்து கொள்வது, சத்தியத்தில் நடப்பது, கேட்டு அதன்படி செய்வது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பண்ணிட்டே வர்றோம். அப்ப பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுகிறோம்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச போகிறது. பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும்போது, போராட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும்போது, பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அலைகள் மோதும் போது உள்ளத்துல என்ன நிறைஞ்சிருக்குது? உள்ளத்துல பயம் நிறைஞ்சிருந்தா வெறும் பயம் தான் வெளியே வரும். அது வரைக்கும் நீங்க ஏற்கனவே உள்ளத்து விசுவாசத்தால் நிறைஞ்சிருந்தா என்ன பண்ணும்? உள்ளம் வாய் திறந்த உடனே என்ன வரும்? வாயில இருந்து, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வெள்ளம் என்னை ஒண்ணும் செய்ய முடியாது, இந்த வெள்ளமும் இந்த வாழ்க்கையின் போராட்டங்களை என்னை மேற்கொள்ள முடியாது, பண பிரச்சனையை நீ என்னை மேற்கொள்ள முடியாது, கடன் பிரச்சனையை நீ என்னை மேற்கொள்ள முடியாது, நான் உன்னை மேற்கொள்ள போகிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய பலனை கொண்டு நான் இதை மேற்கொள்வேன். என்னுடைய சூழ்நிலையை மேற்கொண்டு நான் மேல வருவேன், கீழாயிராமல் மேலா இருப்பேன் அப்படிங்கறது அந்த நேரத்தில் நாம் பேச ஆரம்பிச்சிடறோம். அந்த நேரத்தில் நாம் பேசி அதை நம்ம ஜெபமாக்கும் போது அந்த ஜெபத்தில் நமக்கு வெற்றி. ஏனென்றால் அந்த ஜெபத்தில் விசுவாசம் வேலை செய்கிறது. அப்படிதான் ரட்சிப்பே உண்டாகுது. பாருங்க, ரட்சிப்பு எப்படி உண்டாச்சு? வசனத்தை கேட்கறீங்க, கேட்டு அந்த வசனம் உள்ள செல்லுகிறது, உள்ள வேலை செய்கிறது, உள்ள விசுவாசம் வந்துட்டதுனால இப்ப வாயை திறந்து இயேசு ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறீர்கள். அறிக்கை செய்யும் போது இருக்கிறதுலே பெரிய அற்புதம், உங்களுடைய ரட்சிப்பின் அற்புதம் உங்களுக்கு வந்து நடக்கிறது. அப்படிதான் எல்லாமே நடக்கிறது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ, எவைகள் உங்களுக்கு தேவை, அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அந்த அவைகளை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறேன். எவைகள் உங்களுடைய சமாதானமா, சந்தோஷமா, பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுதலையா, ஆசீர்வாதமா, ஐஸ்வர்யமா, உங்களுடைய தேவைகளா, அதை பற்றி தான் பேசுகிறேன். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் அந்த அவைகள்னு சொல்றோமே, அதனுடைய உறுதியின் நிச்சயம் தான் விசுவாசம். அப்ப எவைகள் உங்களுக்கு வேணும்? எவைகளை பற்றி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? எவைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க? அவைகளை குறித்த விசுவாசத்தை உள்ளத்துல வளருங்கள். அவைகளை குறித்த விசுவாசத்தை உள்ளத்துல வையுங்கள். அதே வேலையாருங்கள். அப்பதான் ஜெபத்துல வெற்றி கிடைக்கும். ஜெபம் என்கிறது ஏதோ ஒரு இது மெயின் ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து தனியா ஒரு காரியம் அல்ல. எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்தது, நம்முடைய விசுவாசத்தோடு கலந்தது. நாம் எதை விசுவாசிக்கிறோம், எதை கேட்கிறோம், எதை வாயில வைக்கிறோம், எதை உள்ளத்துல வைக்கிறோம், எதை பேசுகிறோம், அதோடு சேர்ந்தது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பொதுவா எப்படி இருக்குதோ அப்படிதான் அந்த அளவுக்கு தான் நம்முடைய ஜெபம் வெற்றி பெற முடியும். நம்முடைய ஜெபம் வெற்றி பெறுகிற அளவுக்கு தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் வெற்றி பெற முடியும். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை கர்த்தருடைய வார்த்தை. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை வாயை திறந்து நாம் சொல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் அன்பையும் திட்டத்தையும் வெளிப்படுத்துகிறது. அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க நான் எவைகளை விரும்புகிறேனோ, எவைகளை நாடுகிறேனோ, அதை குறித்த உறுதி, அதை குறித்த நிச்சயம் எனக்குள்ளே ஆழமாய் பதிந்து விடுகிறது. எனக்குள்ளே விசுவாசத்தால் என்னை நிறைத்துக் கொண்டு
என்னுடைய தேவைகளின் போது, என்னுடைய பிரச்சனையின் போது விசுவாசத்தை வார்த்தையின் மூலமாய் கட்டவிழ்கிறேன். மலைகளை பார்த்து பேசுகிறேன், காட்டுத்தி மரத்தை பார்த்து பேசுகிறேன். அவைகள் எனக்கு கீழ்ப்படியும். என்னுடைய சூழ்நிலைகள் எனக்கு கீழ்ப்படியும். என்னுடைய பிரச்சனைகள் எனக்கு கீழ்ப்படியும். எனக்கு எப்போதும் வெற்றி, எப்போதும் வெற்றி. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஏதோ ஜபம் யார்கிட்டயோ போனா அவர் ஜபம் பண்ணாரு எனக்கு சரியாயிடுச்சு, அப்படி அல்ல. உங்கள் வாழ்க்கையே வெற்றிகரமான, அசைக்கப்பட முடியாத, தோல்வி அடைய முடியாத ஒரு வாழ்க்கையாய் கட்டுவதற்காக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஐயா, சும்மா இல்ல. ஆக இதை கேட்டு 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 இதுல பலனடைய வேண்டும். இதில் மூலமாக வாழ்க்கையை கட்ட வேண்டும். அப்படி ஆவிக்குரிய ஜீவன் என்றால் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு வாழ்க்கை, எதுவுமே அசைக்க முடியாது என்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதுக்காக தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதுக்காக தான் பண்ண போறேன் இன்னும் அதிகமா. இதை பற்றி எத்தனை பேர் சொல்றீங்க அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கை உருவாக முடியும் என்று? ஜெபிப்போம். அநேக பிரச்சனைகள், தேவைகளோடு வந்திருக்கலாம். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறேன், பிரச்சனைகளை குறித்து தான் பேசிட்டு இருக்கேன். என்னத்தை விரும்புகிறீர்கள் நீங்கள்? அவைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுங்கள். வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். சுகத்தை குறித்து, விடுதலை குறித்து, சமாதானத்தை குறித்து, உங்கள் குடும்ப நல்வாழ்வை குறித்து, உங்கள் செழிப்பை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். ரொம்ப முக்கியம். அதை பார்த்து அதை அறிக்கை செய்யுங்கள். அப்படியே வார்த்தை சொல்லுகிறது அப்படியே சொல்லுங்க. சொல்ல சொல்ல அது உள்ளத்துல போகும். உள்ளத்துல போய் அது நிரம்பின பிறகு அதை ஜெபமாக ஏறிடுங்கள். பிரச்சனை மத்தியில் அதை ஜெபியுங்கள். பிரச்சனையை ஜெபிக்காதீங்க, அதை ஜெபியுங்கள். அதை ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தினுடைய பலனை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் விடுதலை தூரத்தில் அல்ல, அருகாமையில் இருக்கிறது. உங்களுடைய சுகம் தூரத்தில் அல்ல, அருகாமையில் இருக்கிறது. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய சமாதானம் தூரத்தில் அல்ல, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். யாரா இருந்தாலும் சரி, தூரத்தில் அல்ல, அது உங்களுக்கு சாத்தியம். அசைக்கப்பட முடியாத வாழ்க்கை உங்களுக்கு சாத்தியம். அன்பின் பிதாவை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். காலை வேளையிலே இந்த அருமையான மக்களை வல்லமுள்ள கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த வார்த்தை புறப்பட்டு சென்றிருக்கிறது, உள்ளங்களுக்குள்ளாய் சென்றிருக்கிறது. உடைய நோக்கம், உடைய திட்டம் அதன் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில உள்ளங்களில் வைக்க வேண்டுமே. இந்த வார்த்தை உள்ளத்திலே வளர்ந்து வேண்டுமே கர்த்தாவே. வளர்ந்து உள்ளங்களை ஆட்கொள்ள வேண்டுமே. அவளுடைய பிரச்சனையின் நேரத்தில், தேவைகள் நேரத்தில் இந்த வார்த்தை அவள் பேசட்டும். அதில் வெற்றியை காணட்டும். ஜெபத்திலே மாபெரும் வெற்றிகளை, மாற்றங்களை அவளுடைய வாழ்க்கையில காணட்டும் கர்த்தாவே. அதற்கென்று ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை விலகிக்கொள்ள மனக்கண்கள் திறக்கப்படுகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. நன்மை எல்லா ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் எல்லாவற்றிலும் நன்மை இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். ஆசீர்வாதம் தங்கும் என்று எழுதியிருக்கிறதே. ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் தங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். சாயங்காலம் 6:30 மணிக்கு வெற்றியை குறித்து போதிக்கிறோம். சாயங்கால ஆராதனையில 6:30 மணிக்கு வராதவர்கள் வாருங்கள், உங்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். பாடுவோம், இந்த பாடுவோம், பிறகு கலைந்து செல்வோம். Let the people sing, let the people dance, let the people sing, lift in holy hands. Let the people sing, let the people dance, let the people sing, lift in holy hands. Let the people sing, let the people dance, let the people sing, lift in holy hands. Let the people sing, let the people dance, let the people sing, lift in holy. God bless you. Hosanna, Hosanna. Blessed is he who comes in the name of the Lord. Hosanna, Hosanna.
தீர்க்கதரிசியும்